யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को हम यीशु मसीह के नाम से प्रेम से बधाई देते हैं. மீண்டும் இந்த காலையிலே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாய் சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். फिर दोबारा एक और बार इस हफ्ते इस रविवार के दिन में आप सभी को मिलने से परमेश्वर ने इस मौका दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல காத்தார். पिछले पूरे हफ्ते पर परमेश्वर ने हमें उनके आंखों की पुतली की तरह संभाल कर रखा. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. அன்பின் நேச பிதாவே, உம்முடைய அன்பு இரக்கம் தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे प्रेमी अच्छे पिता, आपके प्रेम दया के लिए हम धन्यवाद இந்த देते हैं. வீடியோ மூலமாக உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காகவும் जीवनकाகவும் பலனுக்காகவும் ஸ்தோத்திரம். परमेश्वर इस वीडियो के द्वारा दोबारा एक और बार मिलने के लिए हमें मौका दिया, उसके लिए धन्यवाद देते हैं परमेश्वर. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் பலவிதமான கவலையோடும் பாரங்களோடு கூட இருக்கிற மக்கள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீ தந்த இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். परमेश्वर जहाँ कहीं भी देखे बहुत दुख और बहुत बोझ के साथ कितने लोग हैं, उसी में बीच में परमेश्वर ने हमें इस वीडियो के द्वारा आपसे मिलने के लिए एक मौका दिया. उसके लिए ஆராதனையுடைய தொடக்கம் முதல் முடிகிற வரை உம்முடைய மாபெரும் பிரசன்னம் கூட இருக்கட்டும். इस आराधना के शुरुआत से लेकर अंत तक आपका प्रसन्न हमारे साथ होना चाहिए. ஆண்டவரே, எங்களுடைய பாடலை ஆசீர்வதிங்க. हमारे गीत को आप आशीष ஆராதனை दीजिए. ஆசீர்வதிங்க. हमारे आराधना को भी आशीष கேட்க போகிற दीजिए. வார்த்தைகளை सुनने ஆசீர்வதிங்க. वाले संदेश को भी आशीष दीजिए. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். सभी में परमेश्वर का प्रशंसा को हम चाहते हैं. உமக்கே மகிமை உண்டாகட்டும். सिर्फ परमेश्वर केवल आपका இயேசு महिमा हो. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. நாம் பாடலை நாம் பாடுவோம். हम सभी गीत गाएंगे. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 675வது பாட்டு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்ம எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். இந்த காலையில நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலை, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்திலே நாம் வைப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமக்களால் விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். ஆமென். நீதிமக்களாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது ஆமே நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரமும். 682வது பாட்டு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. 682வது பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாய் நாம் பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும்.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். ஒரு ஹிந்தி பாட்டு, ஜெய் ஜெய் பிரபு இயேசு கே हमको बचाने आए जगत में. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்முடைய வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி நாம பாடுவோம். जय जय प्रभु यीशु की हालेलुया. जय जय प्रभु यीशु की हालेलुया. हमको बचाने आए जगत में उसकी स्तुति करो. हालेलुया. ओ Hosanna, la 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 la. Alleluia, Amen. Koni ki dara भगत चले से इस मंदे पा. तो लो तुमने अपनों दिलों को इसमें रगना दा. कोने के दारा भगत चले से जिसमें धुले सब दोनों तुम भी अपने हृदय को इसमें रहना दा. जय जय प्रभु यीशु की हालेलुया. जय जय प्रभु यीशु की हालेलुया. हमको बचाने आए जगत में उसके स्तुति करो. हालेलुया. ओ होसन्ना, ला 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 ला. हालेलुया, आमीन. हरदम होके साथ यीशु के खुशियाँ व शांति आराम आयुना मिले तुमको. रखना तुम तैयार. हरदम होके साथ यीशु के खुशियाँ व शांति लेने तुमको. रखना तुम तैयार. हे
जय जय प्रभु यीशु की हालेलुया, जय जय प्रभु यीशु की हालेलुया। हमको बचाने आए जगत में उसी की स्तुति करो। हालेलुया, ओ होसन्ना ला 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 ला, हालेलुया आमीन। वापस आता मेरा प्रभु जी ले जाएगा साथ, आशा मेरी अब तो यही है, चलो तुम मेरी साथ। वापस आता मेरा प्रभु जी ले जाएगा साथ, आशा मेरी अब तो यही है, चलो तुम मेरी साथ। जय जय प्रभु यीशु की हालेलुया, जय जय प्रभु यीशु की हालेलुया। हमको बचाने आए जगत में उसकी स्तुति करो। हालेलुया, ओ होसन्ना ला 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 ला, हालेलुया आमीन। நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर थोड़े समय प्रार्थना ஆண்டவராகிய करेंगे। கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஜெப நேரத்தை நமக்கு ஆசீர்வதிக்க முடியாது। परमेश्वर अपने प्रशंसा से हमें भरकर इस प्रार्थना के समय को आशीर्वाद இந்த करने के ஆராதனையை लिए, கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது। इस आराधना को भी परमेश्वर आशीर्वाद ஆண்டவரை करने நோக்கி के लिए, நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம்। परमेश्वर की ओर देखकर हम जिस स्थान में है वहां पर खड़े ஆண்டவர் होकर செய்த परमेश्वर का எல்லா स्तुति நன்மைகளை நாம் நினைப்போம்। करेंगे। परमेश्वर ने हमारे लिए किए हर भलाई को அவர் याद செய்த करेंगे। நன்மைகள் ஏராளம் ஏராளம்। उन्होंने हमारे लिए किए भलाई அந்த अधिक ஆண்டவரை है। நோக்கி கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம்ப்பா। परमेश्वर की ओर देखकर कहा कहिएगा कि परमेश्वर இந்த आपने हमारे பயங்கரமான लिए ஆண்டவரே இந்த தொற்று நோயின் மத்தியில எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பமாய் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொண்டு வந்தீங்கப்பா। परमेश्वर इस बड़े से महामारी के बीच में भी परमेश्वर आपने हमें और अपने विश्वासियों को हर एक परमेश्वर உமக்கு के நாங்கள் दास को आपने நன்றி बचाकर சொல்லி रखा। நாங்கள் உம்மை धन्यवाद துதிக்கிறோம் அப்பா। आपको धन्यवाद देकर परमेश्वर हम आपको உமக்கு स्तुति நாங்கள் करते நன்றி हैं। சொல்லி நாங்கள் உம்மை आपको துதிக்கிறோம்। धन्यवाद देकर हम स्तुति करते நீர் हैं। எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் அப்பா। आप कितने भला परमेश्वर है। உம்மை துதிக்கிறோம் ராஜா, आपका स्तुति करते உம்மை हैं நாங்கள் परमेश्वर। உயர்த்துகிறோம்। आपको ही उत्तम स्थान நீர் देते எங்களுக்கு हैं। போதுமான தேவன் அப்பா। परमेश्वर आप ही हमारे लिए काफी है। நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு। நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு। வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்। வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்। நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு। ஆமென், ஹல்லேலூயா। உமக்கு நாங்க நன்றி சொல்றையா, நன்றியோட கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம்। ஹல்லேலூயா,
உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா, ஏராளம். உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் நம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ரீமா சக்தியாதி என்னாலியங்கபர, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஆவியானவரே. இந்த வார்த்தைகளை இந்த ஆராதனையோடு எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையை முழுமையாய் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும், உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும். உம்முடைய ஆராதனை வீணாகி விடக்கூடாது. தெய்வ கிருபையினாலும் மூடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி நீங்க கிரியை செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு அதிகாரத்தை நாம் மாறி மாறி நாம் இருந்த இடத்திலே நாம் வாசிப்போம். एक अध्याय को हम बदल बदल खड़े होके पढ़ेंगे. 48ஆம் சங்கீதம், Psalm 48 சங்கீதம் 48ஆம் சங்கீதம். भजन संगीता 48वां अध्याय को हम बदल बदल पढ़ेंगे. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். सिय्योन पर्वत ऊंचाई में सुंदर और सारी पृथ्वी के हर्ष का कारण है. राजदिराज का नगर उत्तरी सिरे पर है. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். क्योंकि देखो, राजा लोग इकट्ठे हुए, वे एक संग आगे बढ़ गए. அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். वह कपकपी ने उनको आ पकड़ा और जर्चा की सी पिड़ाई उन्हें होने लगी. கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். सेनाओं के यहोवा के नगर में, अपने परमेश्वर के नगर में, जैसा हमने सुना था वैसा देखा भी है. परमेश्वर उसको सदा दृढ़ और स्थिर रखेगा. தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். हे परमेश्वर, तेरे नाम के योग्य तेरी स्तुति पृथ्वी की चोर तक होती है. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. सिय्योन के चारों ओर चलो और उसकी परिक्रमा करो, उसके गुणमटा को गिन लो. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். क्योंकि ये परमेश्वर सदा सर्वदा हमारा परमेश्वर है, वह मृत्यु तक हमारी अगुवाई करेगा. நாம் எல்லாரும் சொல்லுவோம் இந்த கடைசி வசனத்தை. இந்த தேவன் क्योंकि ये परमेश्वर सदा காலங்களிலும் நம்முடைய हमारा தேவன் परमेश्वर है, மரணம் मृत्यु तक பரியந்தம் हमारी अगुवाई நம்மை करेगा. நடத்துவார் என்பதே. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். परमेश्वर के सम्मुख की ओर देखकर கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். परमेश्वर हमारे साथ बात करने के लिए हम प्रार्थना करेंगे. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கணும். परमेश्वर का ध्वनि हम सुनें. தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை தொடணும். उनके हर एक वचन हमारे हृदय के गहराई में छूना चाहिए. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे. விசேஷமாய் இன்றைக்கு இந்த வாரத்திலே திருமண நாளை நினைவு கூறுகிற
தம்பதிகளுக்காக பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக அவள் யாராயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் நாம் ஜெபிப்போம். हम विशेष करके इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह मना रहे हैं, जो भी अपना जन्मदिन मना रहे हैं, उसके लिए विशेष करके उन्हें आशीर्वाद करने के लिए, उनके जीवन में बढ़ोतरी करने के लिए हम प्रार्थना करें. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम के लिए हम प्रार्थना இந்த करते हैं. ஆண்டவரே காலையில ஸ்தோத்திரம் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளையும் திருமண நாளை நினைவு கூறுகிற தம்பதிகளையும் உம்முடைய பரிசுத்த கரங்களை நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इस हफ्ते में अपना जन्मदिन मनाने वाले बच्चों को और अपना शादी का सालगिरह मनाने वाले बच्चों को हम आपके हाथों में ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி தங்கட்டும் ஐயா. परमेश्वर हर एक बच्चों पर परमेश्वर का आशीर्वाद उतर அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் தாங்க. उनको परमेश्वर ज्यादा आयु और परमेश्वर अच्छा तंदुरुस्त आप दीजिए. எங்களோட நீங்க பேசுங்க. हमारे साथ भी आप बात कीजिए. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमीन आमीन. நாம் எல்லாரும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். हम सभी परमेश्वर के वचन की ओर लौट के जाएंगे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். लूका सुसमाचार का पुस्तक 18 अध्याय पहला 2 वचन हम पढ़ेंगे. லூக்கா 18ஆம் அதிகாரம் முதலாவது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். प्रार्थना करना और हियाव न छोड़ना चाहिए करके परमेश्वर यीशु ने यहाँ पर कहा. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். कभी भी हियाव न छोड़ना मतलब निराश न होना और हमें प्रार्थना இந்த करना. காலையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற சோர்வை குறித்தும் சோர்ந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த காலையிலே பேசும்படியாக வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर मैं परमेश्वर के बच्चों से निराश नहीं होना और निराश से हमें कैसा जीतना है उसके बारे में मैं बात करना இந்த चाहता தேவ हूं. பிள்ளைகளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சோர்வு இன்றைக்கு அநேகருக்கு. आज बहुत सारे लोगों के जीवन में देखिए निराशपन. அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்துட்டு வர்றோம், இந்த பிரச்சனை இன்னும் மாறாம இருக்குது. हम अनेक दिनों से प्रार्थना करते आ रहे हैं लेकिन ये परेशानी दूर नहीं हो रहा है. பிரச்சனை கூடிட்டு தான் இருக்குது, பிரச்சனை குறைஞ்சபாடு இல்ல. ये समस्या बढ़ते ही जा रहा है, समस्या कम नहीं हो रहा है. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பெரிய பயம், एक हमारा भविष्य कैसा रहेगा एक बड़ा डर, இதெல்லாவற்றையும் நினைக்க இன்னைக்கு அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. ये सभी सोचते सोचते आज संसार के परमेश्वर के बच्चों को एक बड़ा निराशपन अपने हृदय में आ இந்த गया है. வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்டதான சோர்வு இருப்பதை இந்த காலையில நீங்கள் உணரலாம். आपके हृदय में भी आज आपके हृदय में ऐसा एक दुख बैठा होगा, आपने ये सुबह को समझा होगा. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर हमारे से देखकर कहते நீ हैं சோர்ந்து போகாதே. तू निराश न होना. என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு நீ இடம் கொடுக்காதே. चाहे कुछ भी हो जाए तू अपने जीवन में दुख को जगह न देना. சோர்ந்து போகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. निराश होने वाले कोई भी परमेश्वर के बच्चे नहीं होना चाहिए. உலகத்தின் மக்கள் சோர்ந்து போவார்கள். संसार के लोग निराश हो सकते हैं. நேற்று எடுத்து நீ வாசித்து பாருங்கள். आप शास्त्र को पढ़ के देखिएगा. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் योशुआ का पुस्तक 5वां अध्याय 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் पहला वचन आप पढ़ेंगे. எமோரியரின் ராஜாக்கள் அந்த தேசத்தில் இருக்கிற கானானியருடைய குடிகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருகையை அறிந்து அவர்கள் இருதயத்தில் சோர்ந்து போனார்கள். एमोरिय राजाकल जो है कनानीन देश के लोग जो है वो इजराइल लोग आने से पहले वो बहुत निराश और दुख हो गए. அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருகை அவருடைய உள்ளங்களில் ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்தது. इजराइल लोगों का वहां आगमन होना उनके जीवन में एक बड़ा डर बैठा दिया. யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் योशुआ का पुस्तक 2रा अध्याय में आप देखिएगा. ராகாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ சொன்னால் என்னுடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. रागाब नामक उस स्त्री ने कहा कि मेरा हृदय बहुत दुख हो गया. ஏனென்றால் உங்களுடைய தேவன் எத்தனை பெரிய காரியங்களை செய்து வருகிறார், எல்லாவற்றையும் நாங்க நினைக்கும் போது நாங்க எங்களுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்துருச்சு. क्यों बोले तो क्योंकि आपका परमेश्वर यहोवा कितना बड़ा कार्य कर रहा है ये सब सोचते हुए हम बहुत निराश हो गए. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தால் उत्पत्ति का पुस्तक 45
और 28 में हम पढ़ेंगे, யோசேப்பினுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் தேவன் நமக்கு ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போனார்கள். यूसुफ के भाई लोग कहते हैं कि क्यों परमेश्वर ने हमारे साथ ऐसा किया करके बोलकर वो बहुत निराश हो जाते हैं. நான் ஏன் இதெல்லாவற்றையும் நான் சொல்கிறேன், உங்களுடைய வேதத்தை எடுத்து இதெல்லாவற்றையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். मैं क्यों ये सभी कह रहा हूँ, ताकि आप शास्त्रों को खोलकर आप ये सब पढ़िएगा. ஆனால் இதெல்லாம் கர்த்தரை சரியாய் விளங்கிக் கொள்ளாதவர்கள் சோர்ந்து போனார்கள். लेकिन परमेश्वर के लोग ये सभी न समझने वाले ही निराश हो गए. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? हम आराधना करने वाले परमेश्वर कैसे हैं? அவர் சோர்ந்து போகிற தேவன் वो அல்ல. निराश नहीं होते हैं कभी. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். वो जो निराश होते हैं उन्हें वो बल देने वाले परमेश्वर हैं. ஏசாயா 40 அதிகாரம் 27 28 வசனத்தை வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ऐसाया 40 27 28 में आप पढ़ के देखिएगा, जो निराशपन में है उन्हें परमेश्वर बल देते हैं. நாம் ஆராதிக்கிறவர் சோர்ந்து போகிறவர் हम அல்ல. आराधना करने वाले परमेश्वर कभी निराश யார் नहीं சோர்ந்து होते. போகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுத்து பெருக பண்ணுகிறார். जो निराश होते हैं परमेश्वर उन्हें धीरज और उन्हें बल देते हैं, सामर्थ्य देते இந்த हैं. காலையில நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால், आज सुबह के समय में अगर आप निराश होंगे, பல காரியங்களை நிமித்தமாய் நீங்கள் சோர்ந்து போன உள்ளத்தோடு உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், कई कार्यों के निमित्त आप दुख और ऐसे ही निराश இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சோர்வுகளை மாற்ற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். इस सुबह के समय पर पवित्र आत्मा जी आपके जीवन में इस निराशपन को दूर करने के लिए अच्छे हैं. உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். आपके सारे निराशपन दुख और सब दूर हो जाए. இந்த சோர்வின் நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். इस निराशपन के समय पर परमेश्वर को गढ़ पकड़ लीजिए. கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर को बहुत जकड़ कर पकड़ लीजिए. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். परमेश्वर यहोवा आप सभी के निराशपन को दूर कर देंगे. पवित्र आत्मा 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 कोरिन्थियों का पुस्तक 4:1 में आप पढ़िएगा. நாங்கள் சோர்ந்து போவதில்லை. हम निराश नहीं होंगे. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. हम कभी दुख नहीं होंगे करके प्रेरित पौलुस कहते हैं. ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். क्यों बोले तो क्योंकि हम परमेश्वर पर நாங்கள் विश्वास करते அவரிடத்திலிருந்து हैं. இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதனாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. उनका अनुग्रह हमें मिला है, इसलिए हम कभी निराश नहीं होंगे. பிரச்சனைகள் வரலாம், हमें बहुत सारे समस्या आ सकता பாரங்கள் है, வரலாம். बहुत सारा बोझ இந்த हो பூமியில सकता இருக்கிற है. வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். इस पृथ्वी में रहने तक हमें परेशानियां आते ही रहेंगे. இந்த கொரோனா தொற்று நோய் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு நமக்கு தெரியாது. इस कोरोना महामारी कितने दिन तक हमारे इस संसार में रहेगा இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவிதமாக ஆண்டவராகிய கர்த்தர் இதை அனுமதித்தாலும் இதை சீக்கிரமாய் நம்மை விட்டு அவர் கடந்து போக விடுவார். परमेश्वर हमारे जीवन में ये सब अनुमति करते हुए भी ये सभी से हमें दूर लेकर भी जा सकते हैं. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். परमेश्वर हमें संभाल के सुरक्षित रखेगा. சோர்ந்து போகாதீங்க. अब निराश न होइएगा. ஏன் சோர்ந்து போறாங்க? क्यों निराश होते हैं? ஒரு 7 காரியங்களை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். एक 7 कार्यों को मैं बहुत जल्दी से बताने चाहता हूँ. முதலாவதாக நம்முடைய ஜெபம் கேட்க தாமதமாக்கிறபடியினாலே நாம் சோர்ந்து போகிறோம். पहली बात, हमारा प्रार्थना सुनने से हमें बहुत देर होता है, इसलिए हम निराश हो जाते हैं. லூக்கா 18 அதிகாரம் 1 வசனத்தை நாம் திரும்ப எடுத்துக் கொள்வோம். लूका 18:1 फिर दोबारा पढ़ेंगे. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். हियाव न छोड़ना और प्रार्थना करते रहना. அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? परमेश्वर यहाँ पर क्यों ऐसे कहते நம்முடைய हैं? ஜெபத்திற்கு சரியான ஆன்சர் பதில் நமக்கு ஏற்ற நேரத்தில் வராததை நாம் கண்டபடியினால் நாம் சோர்ந்து போகிறோம். जब हमें प्रार्थना करने से हमें बराबर से जवाब नहीं मिलता, हम निराश हो जाते हैं. நாம் என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? ஜெபித்து என்ன பிரயோஜனம்? प्रार्थना करने से क्या फायदा? ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். एक जान लीजिएगा, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்ன என்றால் ஜெபம்தான். परमेश्वर ने हमारे लिए एक बड़ा तोहफा रखा है, तो वो प्रार्थना है. நம்முடைய தேவைகளுக்கு ஒரு பரிகாரம் உண்டென்றால் அது ஜெபம்தான். हमारे जरूरतों को पूरा करने की बात वही है प्रार्थना. ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாக நாம் போக முடிகிறது. परमेश्वर के अनुग्रह के बीच में हम जाते हैं, वो से केवल
प्रार्थना के वजह से ही। ஓ ஜெபத்தின் மூலமாகத்தான் பரலோகத்தின் தேவனை சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட இந்த ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. जो स्वर्ग में है, जिनके हम उनके उजाला को भी हम नहीं छू सकते हैं, उधर जाने के लिए भी इस प्रार्थना का ही हम काफी हमें उपयोग करते हैं. ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நாம் ஐக்கியம் வைக்கிறோம். इसी प्रार्थना का द्वारा हम परमेश्वर के साथ एक सगा संबंध ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு இயேசு நமக்கு கொடுக்கிற அவர் இரத்தத்தினால கொடுக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். इस प्रार्थना के कारण ही हम जो पाप किया वो परमेश्वर के सामने रखते हैं और हमें उनके लहू से हम एक उद्धारता पाते हैं. நாம் சுகவீனமாய் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பலவீனமாய் இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். हम बीमार हो सकते हैं, हम बहुत कमजोर हो सकते हैं, हमारे बच्चे कमजोर हो सकते हैं, लेकिन इस प्रार्थना के कारण ही हम सफलता நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது என்றால் அது ஜெபத்தின் மூலமாகத்தான். हमारे सारे जरूरतें पूरा होता है तो उसका कारण सिर्फ और सिर्फ ஜெபம் प्रार्थना है. அத்தனை பவர்ஃபுல் ஆனது. ये प्रार्थना जो है उतना सामर्थ्य भरा ஓ है. ஜெபத்தை போல ஒரு மேன்மையானது வேற ஒன்றுமே கிடையாது. इस प्रार्थना से भी अधिक सामर्थ्य कुछ भी नहीं है. ஜெபித்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபித்தால் உலகத்தில் இருக்கிற அந்த கோடியில் இருக்கிற எங்கேயோ இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட முடியும். यहाँ से अगर आप जिस स्थान पे है वहाँ से आप प्रार्थना करेंगे तो संसार के कोने में किधर तो एक जगह पे कोई भी व्यक्ति होगा. அமெரிக்காவில் இருக்கிறவர்களோ கனடாவில் இருக்கிறவர்களையோ சந்திக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தின் மூலமாக இலவசமாய் சந்திக்க முடியும். अगर हम अमेरिका और कनाडा में के लोगों को छूना है तो यहाँ से हम प्रार्थना करेंगे तो आप मुफ्त में वहाँ ஜெபம் छू सकते அத்தனை பவர்ஃபுல் ஆனது. हैं. इतना सामर्थ्य भरा है. ஒரு ஏழை விதவை இருந்தால் एक विधवा थी, அவளுக்கு विधवा, 4 குழந்தைகள் இருந்தது. उसको 4 बच्चे थे. அவருடைய கணவர் வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டார். उसका पति बीमार होकर वो मर गया था. ஆனால் அந்த சகோதரி கர்த்தரை முற்றிலுமாய் சார்ந்தவள், நம்பினவள். लेकिन वो स्त्री परमेश्वर को पूरी तरह से पकड़कर वही उनका ही ध्यान हमेशा उनके उसमें ही रहती थी. கஷ்டப்பட்டு வேலை செய்து கூலி வேலை செய்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டிருந்த நேரம் बहुत कष्ट उठाकर वो कूली का काम कर रही थी, रोजगार का काम कर रही थी. அவளும் போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. लेकिन वो भी नहीं जा पा रही थी. ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரனிடத்துல போய் ஒரு சில பொருட்கள் எல்லாம் கேட்டார். एक दिन जाके बाजू वाले एक दुकानदार से जाके कई सारी चीजें मांगने लगी. ஐயா நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவர் தான் போக சொன்னார். पर मैं वो कहती है कि अय्या मैं प्रार्थना कर रही थी और मुझे परमेश्वर ने ही कहा कि आपसे जाने உடனே அந்த கடைக்காரன் அப்படியே கேலியா கிண்டலாய் சிரித்தான். तुरंत उस दुकान वाले ने बहुत ही लज्जा करके उसके लिए मजाक उड़ाने लगा. ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, और उसने कहा कि तेरा परमेश्वर ने तुझसे क्या कहा. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். और उन्होंने कहा कि वो विधवा ने कहा कि जो भी तू मेरे नाम से मांगेगी मैं तुझे நான் दूंगा. உன்னிடத்தில் வருவதற்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன்ப்பா. मैं तुम्हारे पास आने से पहले मैं प्रार्थना ही करके आई थी. அப்படியா? और दुकानदार ने ऐसा है क्या ஒரு पूछा. பேப்பர் நான் தரேன், मैं तुझे एक पेपर देता हूँ. உன்னுடைய பிரேயரும் உனக்குள்ளானது எல்லாவற்றையும் அதுல எழுது அப்படின்னா. उसने कहा कि तेरा प्रार्थना और तेरा जो भी जरूरत है वो इसमें लिख ले. அவளும் எழுதினால் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பேப்பர்ல எழுதினார். और उसने उस पेपर में वो प्रतिज्ञा लिखा, जो मेरे नाम से मांगेगा वो सब मैं दूंगा और उसके सारी जरूरत जो भी चीजें चाहिए वो सब उसने அந்த லிஸ்ட்ல பிரெட் ஆயில் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் எழுதினார். उस पर्ची में सब कुछ लिखा था कि उसे ब्रेड या उसे तेल क्या क्या जरूरत है सब चीजें लिखे. இதெல்லாம் என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். ये सभी मैंने मेरे परमेश्वर से कहा है. என் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தரணும், இதெல்லாம் எனக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னேன். हे प्रभु मुझे ये सब की जरूरत है, मुझे ये चाहिए करके मैंने அதைத்தான் कहा. இந்த எழுதி இருக்கிறப்பா. यही सब मैंने लिखा है. அப்படியா? अच्छा ठीक है. சரி, ऐसा है क्या? இந்த தராசுல ஒரு பக்கம் தட்டுல இதை நான் வைக்கிறேன். ये एक तरास में मैं इस बाजू ये सब रखता हूँ. அடுத்த தராசு
பாஸ்ல எவ்வளவு பொருள் இதுல இது இந்த பேப்பர் வெயிட் இருக்குதோ அந்த அளவுக்கு பொருட்களை உனக்கு நான் இதுல வைக்கிறேன், அதுல இருந்ததுன்னா நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னான். और उसने कहा ये वजन के इस बाजू में मैं ये पेपर को रखता हूँ और दूसरे बाजू में 40 चीजों को रखता हूँ, वो कितना ये पेपर पकड़ सकता है उतना हिसाब से तू सभी ஒரு चीज लेके பிஸ்கட் जाना। கூட இந்த பேப்பர் தாங்காது. ये पेपर तो एक छोटा सा एक पर्ची तो एक बिस्किट भी नहीं ஒரு பக்கத்துல இந்த பேப்பரும் அடுத்த இடத்துல அடுத்த தட்டுல ஒரு பிஸ்கட் வச்சா கூட ஈக்குவலா கூட இருக்காது. அந்த பேப்பர் அந்த அளவுக்கு ரொம்ப பத்தலானது. एक वजन के तरास में एक जगह पे पेपर और दूसरी जगह पे एक बिस्किट भी रखा तो भी वो सह नहीं पाएगा, इतना कमजोर है वो पेपर। ஒரு எந்த வஞ்சகம் இல்லாம ஐயா அந்தங்கய்யா அப்படின்னா உடனே அந்த தட்டுல வச்ச உடனே ஒரு பிஸ்கட் விதமா ஒரு துண்டு பிஸ்கட் கொண்டு வந்து வச்சான். और उसने वैसे ही कहा कि ठीक है भैया ये ले लो, ये पेपर ले लो, और उसने वो पेपर भी उस थाली पे रख दिया और एक छोटा सा बिस्किट का टुकड़ा दूसरे थाली पे रख दिया। இந்த பேப்பர் அப்படியே கீழே இருந்தது. ये पेपर वैसे ही उस नीचे ही था। ஒரு பிஸ்கட் பாக்கெட் வைத்தான். एक बिस्किट का पैकेट को रखा, இன்னும் அந்த பேப்பர் அங்கே தான் இருந்தது. फिर भी वो पेपर वैसे ही था। பிரெட் பாக்கெட் வைத்தான். ब्रेड का पैकेट भी रखा, ஆயில் எண்ணெய் அரிசி என்னென்ன வேணும் அத்தனை வைத்தான். तेल का पैकेट, चावल, जो गेहूं जो भी चाहिए वो सभी होते हैं वो प्लेट में रखा। இந்த பேப்பர் அவ்வளவு வெயிட் போலவே கீழவே இருந்தது. लेकिन फिर भी ये पेपर उसे वो एक बहुत बड़ा किलो के जैसा वो नीचे ही पड़ा था। கடைக்காரனுக்கு என்ன செய்யறதுன்னே விளங்கல. और ये दुकान वाले को समझ नहीं पा रहा था कि क्या होगा। இந்த அம்மாவுடைய ஜெபத்துக்கு இத்தனை வெயிட் இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான். तभी उसको समझ में आया कि क्या ये इस माँ का प्रार्थना का इतना ताकत है करके। ஒரு பெரிய ஒரு சாக்கு எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய கோணி பை எடுத்துட்டு வந்து அதுல எல்லா பொருட்களையும் போடுகிறான். இன்னும் அந்த பேப்பர் ஈக்குவலாக வரவே இல்லை. और एक बड़ा सा एक थैला लेकर आता, उसमें सभी चीजों को डालता है, फिर भी ये प्लेट हिल नहीं रहा, ये पेपर का प्लेट। அவனுக்கு விளங்கிருச்சு. तभी ये आदमी को समझ में आ गया। அந்த மனுஷன் சொன்னா, तभी इस व्यक्ति ने कहा, உன்னை நான் கேலி பண்ணதுக்காக தயவாய் மன்னிக்கணும். मैंने तेरे बारे में मजाक उड़ाया, उसके लिए मुझे माफ कर देना। உன்னுடைய பிரேயருக்கு எவ்வளவு வெயிட் இருக்குது என்பதை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். तेरे इस प्रार्थना का कितना वजन है मैं अभी समझ लिया। இந்த ஒரு சின்ன ஒரு பேப்பருக்கு இத்தனை பொருட்களும் அவ்விதமாக ஈக்குவலாக முடியல. ये छोटा सा पेपर ही है, लेकिन इतने सारे चीज भी इस पेपर के पूरे नहीं कर सका। அம்மா என்ன மன்னிக்கணும். नहीं माँ मुझे माफ कर दीजिए। என்னுடைய வியாபாரத்துக்காக ஜெபிங்க. मेरे इस व्यापार के लिए आप प्रार्थना कीजिए। நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கு இலவசமான பொருளை நான் கொடுக்கிறேன். आप जब भी आओगे मैं आपको मुफ्त में सभी सामान दे दूंगा। அந்த அம்மா சந்தோஷமா வீட்ல எடுத்துட்டு போனாங்க. वो माँ बहुत खुश होकर ये सब सामान लेकर चली। ஜெபம் எத்தனை பவர்ஃபுல் ஆனது. इसका मतलब प्रार्थना कितना सामर्थ्य भरा है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, ஜெபம் கேட்கலையேன்னு கவலைப்படக்கூடாது. प्रार्थना हमारा नहीं सुन पाया, निराश न होना। ஒரு காரியத்துக்காக சில காரியங்கள் ஆண்டவராய் கர்த்தர் தாமதிக்கலாம். किसी कार्यों के लिए ऐसा हो सकता है कि परमेश्वर ने इस प्रार्थना का जवाब न दिया। தேவன் பதில் கொடுக்கலன்னு நினைக்க கூடாது. अगर ये प्रार्थना को बहुत समय तक जवाब नहीं दे रहा, इसका मतलब ऐसा नहीं है कि परमेश्वर कभी जवाब नहीं देंगे। தாமதமே ஆண்டவர் நமக்கு தருகிற பதில் தான். और अगर ये लेट भी हो रहा है तो भी इसका मतलब परमेश्वर जरूर जवाब देंगे। ஏற்ற நேரத்திலே கர்த்தர் கட்டாயம் சந்திப்பார். हमारे सारे कार्यों को सही समय पर परमेश्वर पूरा லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்திலே लूका 18:8 में हम पढ़ेंगे, சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார். वो तुरंत उनका न्याय चुकाएंगे। சீக்கிரமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் நல்லவர். वो तुरंत तुम्हारे लिए जवाब देने परमेश्वर अच्छा है। இந்த கொரோனாவுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். சீக்கிரமாய் கர்த்தர் அதற்கு பதில் தருவார். इस कोरोना के लिए हम सभी प्रार्थना करते होंगे, शीघ्र ही परमेश्वर इसके நம்முடைய लिए जवाब தேசத்தினுடைய விடுதலைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சீக்கிரமாய் பதில் தருவார்.
हम इस देश के छुटकारा के लिए, हम इस देश के चंगाई के लिए प्रार्थना करते होंगे, परमेश्वर जरूर एक अद्भुत உங்களுடைய कार्य பிள்ளைகளுடைய करेंगे। திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் சீக்கிரமாய் பதில் கொடுப்பார். आपके बच्चों के शादी के लिए आप प्रार्थना करते होंगे, परमेश्वर जरूर इसके लिए जवाब देंगे। ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. आप किसी के लिए भी दुख न उठाना। உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். परमेश्वर आपका प्रार्थना सुन रहे हैं। நம்முடைய ஜெபத்திற்கு அவர் கட்டாயம் பதில் தருவார். हमारे प्रार्थना को परमेश्वर जरूर उत्तर देंगे। முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். पहली बात तो है निराश न होकर हमें प्रार्थना करना। இரண்டாவதாக दूसरी बात 39ஆம் சங்கீதம் 29 भजन संगीता 39 भजन 10 संगीता வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 39 भजन संगीता और 10वां वचन हम ले लेंगे। வேதம் சொல்லுகிறது, என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், मेरे शास्त्र कहता है कि मुझसे विपत्ति को निकाल देना। உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். तेरे हाथ की मार से भस्म हुआ जाता है। என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். मुझसे वो विपत्ति निकाल देना और मेरे तेरे हाथ की मार से मैं भस्म हो जाता हूँ। சங்கீதக்காரனாகிய தாவீது புலம்பி அழுகிறான், உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். और भजन संगीता दाऊद वो बहुत विलाप होकर रोता है और कहता है कि तुम्हारी हाथ की मार से मैं बहुत दुख हो गया हूँ। தகப்பனிடத்தில் அடி வாங்கலாம். हम पिता से डांट खा सकते हैं, मार நமக்கு खा சொல்லி सकते हैं। கொடுக்கிற ஆசிரியர் அடித்திருக்கலாம். हमारे हमें सिखाने वाले शिक्षक हमें मार सकते அம்மாவோ हैं। இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கிற முதியவர்களோ நம்மை அடித்திருக்கலாம். हमारे माँ या फिर हमारे घर के कोई बुजुर्ग हमें मार ஆனால் सकते हैं। தேவனிடத்திலிருந்து ஒரு காலமும் நாம் அடி வாங்கவே கூடாது. लेकिन परमेश्वर से हम कभी भी हम मार नहीं खाना है। நம்முடைய தேவன் வெறுமையாக அடிக்கிறவர் அல்ல. हमारे परमेश्वर कभी भी खाली हाथ ऐसे मारते சில नहीं। நேரங்களிலே பெற்றோர்கள் சொல்லுவாங்க, உன்னை தெரியாம அடிச்சிட்டப்பா. कभी कभी माता पिता कहते हैं कि मैंने तुझे ऐसे ही मार दिया, गलती से मार दिया। உன்னை தப்பா நான் அடிச்சிட்டேன், தயவாய் உன்னை தப்பா நினைச்சுக்கிறாத. मैंने तुझे गलती से मार दिया, मुझे माफ कर ஏதோ दिया, मुझे गलत ஏதோ मत நினைச்சிட்டு समझना। வந்தேன், உன்னை நான் அப்படி அடிச்சிட்டேன். और मैं कुछ तो सोच कर आए और मैंने तुझे मार दिया। கர்த்தர் ஒரு நாளும் தப்பிதமாய் அடிக்கவே மாட்டார். कभी भी परमेश्वर गलती करके मारेंगे नहीं। தேவன் அடிக்கிறார் என்றால் ஒரு காரணம் இருக்கும். अगर परमेश्वर ने मारा है तो जरूर उसके लिए இங்கே कारण होगा। சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், यहाँ भजन संगीता में दाऊद कहता உம்முடைய है கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். तेरे हाथ की मार से मैं भस्म हो जाता நீர் हूँ। என்னை அடித்தீர், அந்த அடி எனக்கு இப்போ சோர்வை கொண்டு வந்து விட்டது. आपने मुझे मारा है, उस मार के वजह से मैं भस्म हो गया हूँ। தாவீதுடைய வாழ்க்கையிலே ரெண்டு இடத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அடி விழுந்தது. पर दाऊद के जीवन में दो जगह पे उसे बड़ा एक मार मिला। ஒன்று நாளாகமம் 21ஆம் அதிகாரம் पहला इतिहास का पुस्तक 21वां अध्याय 1ஆம் வசனத்திலே पहला वचन में இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாய் சாத்தான் தாவீதை ஏவினான். इजराइल लोगों को परीक्षा लेने के लिए शैतान उन्हें बहुत दुख देने लगा। அவன் ஏவினான், அவனை தூண்டினான். और वो शैतान उनको क्या किया, उनको ऐसे चोट पहुंचा रहा था। நீ இதை செய் என்று சொல்லி அவனை உந்தி தள்ளினான். और ये कर करके उन्हें दबा रहा था। அதை தேவன் அவனுக்கு அந்த வார்த்தை சொல்லவில்லை. लेकिन परमेश्वर ने उसे वो वाक्य नहीं कहा। ஆனால் சாத்தானுடைய ஒரு தூண்டுதல் என்பதை அவனுக்கு தெரியல. लेकिन ये शैतान का एक परीक्षा है करके वो नहीं जानता था। अनेक मुறை நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் சாத்தானுக்கு நம்ம தெரியாமலே அவனுக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். अनेक बार ऐसा होता है कि हम शैतान का उसका एक मकसद है करके हम जानते नहीं और उसके लिए सेवा कर बैठते हैं। சரி, அவன் அந்த ஜனத்தொகையை விதமாய் ஜனத்தை தொகையிட நினைத்தான். ठीक है, उसने जन को संख्या करने लगा। ஆனால் லேவியையும் பென்யமீன் கோத்திரத்தையும் எண்ணாதபடிக்கு விட்டு விட்டான். लेकिन वो लेवी और बेंजामिन के इस पीढ़ी को उसे नहीं गिना। ஒன்று நாளாகமம் 21:7 வசனத்தை வாசித்தால் நீங்கள் அதை அறியலாம். पहला इतिहास 21:7 में अगर हम पढ़ेंगे तो जान அது पाएंगे। தேவனுடைய பார்வையில் ஆகாததாய் கண்டது. और वो परमेश्वर के दृष्टि में वो नहीं चाहते थे। தேவன் அதை பார்க்கிறார். இது என்னன்னா கரெக்டா எல்லாத்தையும் எண்ணி இருக்கணும். परमेश्वर देखते हैं, अगर तूने इसे सबको
गिना है तो इन्हें भी गिनना ஏன் चाहिए ரெண்டு था। கோத்திரத்தை எண்ணாமலே விட்டு விட்டார் क्यों ये दो जातियों को तूने नहीं गिना? என்று சொல்லி ऐसे कहकर ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், तभी परमेश्वर ने दाऊद को देखकर कहा, உனக்கு சில காரியங்களை நான் சொல்கிறேன், मैं तुझे कोई कार्य बता रहा हूँ, உனக்கு என்ன வேண்டும்? तुझे क्या चाहिए? நான் உன்னுடைய ஜனத்தையும் உன்னையும் நான் அடிக்க நான் நினைக்கிறேன் मैं तेरे जन को और तेरे लोगों को मारना चाहता என்று हूँ। சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் 70,000 பேரை கர்த்தர் வாதியினால் அடித்தார். ऐसे कहकर परमेश्वर ने 70,000 लोगों को विपत्ति से 70,000 பேர் வாதியினால் செத்து போனார்கள். 70,000 लोग बड़े महामारी से मर चुके थे। தாவீது அழுகிறான், ஆண்டவரே நான் தான் ஏன் தப்பு பண்ணேன்? दाऊद रो रहा था, परमेश्वर मैंने ही गलती किया, ஏன் என் ஜனத்தை நீர் அடித்தீர் என்று அவன் அழுகிறான். लेकिन आपने मेरे जन को क्यों मारा करके वो रो रहा था। இது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அடியாக்கம். ये उसके जीवन में होने वाला पहला मौत। இரண்டாவது முறையாக दूसरी बार அவன் பத்சேபாளி நிமித்தமாய் கர்த்தர் அவனுடைய பிள்ளையை கர்த்தர் அடிக்கிறார். बक्सेबाल के द्वारा वो उसके बच्चे को मारता है। 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் दूसरा सामुएल का पुस्तक 12 अध्याय 15ஆம் வசனத்திலே 15 वचन में கர்த்தர் பிள்ளையை அடித்தார். परमेश्वर ने उस बच्चे को मारा। அந்த பிள்ளை கேவலமாய் இருந்தது. क्यों? और वो बालक बहुत ही बुरी तरीके से था। தாவீது எவ்வளவு அழகான ஒரு மனுஷன், दाऊद कितना प्यारा सा एक அவ்வளவு मनुष्य அவன் था, சௌந்தரியவான் என்று வேதம் சொல்கிறது. कितना सुंदर और स्वाभाविक था। ஆனால் அவனுக்கு பிறந்ததான் அந்த பிள்ளை கேவலமாய் இருந்ததா. लेकिन उसका जो जन्म, उसका बच्चा जो जन्म हुआ, காரணம் बहुत என்ன बुरा था। என்றால் அந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். क्यों? कारण क्या है? क्योंकि परमेश्वर ने उस बालक को मारा। அப்பொழுதுதான் தாவீது அழுகிறான், तभी वो दाऊद रोता है। உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். इसीलिए दाऊद रोता है कि तुम्हारे हाथ के मार से मैं भस्म हो जाता हूं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, நம்முடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட அடிகள் விழுந்திருக்கிறதா? आपके जीवन में भी क्या ऐसे सारे मार आपने खाए हैं क्या? தேவன் கவனிக்கிறார். परमेश्वर देख रहे हैं। நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் अगर आप परमेश्वर का इच्छा पूरा नहीं करेंगे तो நம்முடைய வாழ்க்கையில் அடிகள் விழுகும். हमारे जीवन में भी ऐसे தேவனுடைய मार आने வசனங்களுக்கு लगेंगे। நாம் கீழ்ப்படியாது இருந்தால் நமக்கு அடிகள் விழுகும். अगर हम परमेश्वर के वचन का आज्ञा का पालन नहीं ஆனால் करेंगे तो हमें தேவன் நம்மை அடிக்காதிருப்பார் என்றால் நம்மேல் இன்னும் இரக்கமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். अगर परमेश्वर ने अभी तक हमें मारा नहीं है तो परमेश्वर हमारे ऊपर कृपा कर रहे हैं करके आप தேவனிடத்திலே நாம் அடி வாங்கவே கூடாது. परमेश्वर से हम कभी मार नहीं खाना। ஒரு நாளும் தேவனிடத்தில் அடி வாங்க கூடாது. कभी भी हमें परमेश्वर से मार नहीं खाना है। என்னுடைய வீட்டில் எல்லாரும், எங்களுடைய சகோதரி, தம்பி, அண்ணன் எல்லாரும் அடி வாங்கி இருக்கிறாங்க எங்க அப்பாட்ட. मेरे घर पे मेरे परिवार में मेरे भाई, मेरे बहन, सब लोग मेरे पिता से मार खाए हैं। ஆனா நான் ஒரு நாளே என்னுடைய தகப்பனிடத்தில் அடி வாங்கல. लेकिन मैं कभी भी मेरे पिता से मार नहीं खाया। என் தகப்பனுடைய நிலைமை எனக்கு தெரியும். और क्योंकि मुझे पता था அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தேன். मैं मेरे पिता का परिस्थिति जानता था। தேவனை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். उनके साथ कैसा रहना चाहिए मैं जानता था। इसी तरह हम परमेश्वर को தேவனை ஏமாற்றுவதல்ல, ஏமாற்ற முடியாது. हमें परमेश्वर से हमें उन्हें कभी भी झूठ नहीं कह सकते। தேவனிடத்திலே நாம் அடி வாங்கவே கூடாது. हम कभी भी परमेश्वर से मार नहीं அப்ப खाना। தேவன் நம்மை அடிக்கிறார் என்றால் जब परमेश्वर हमें मारते हैं நம்மை तो நேசிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். हमें स्नेह करते हैं, हमें ये जानना चाहिए। ஏனென்றால் क्यों बोले तो நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் नीति वचन का पुस्तक 3 अध्याय 12ஆம் வசனத்திலே 12 वचन में தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல நான் உன்னை சிட்சிக்கிறேன் என்று சொல்றார். जैसा पिता अपने बच्चे को डांटता है उसी तरह मैं भी तुझे डांट रहा हूँ। தேவன் நம்மை அடிக்கிறார் என்றால் நம்ம அழிந்து போவதற்கல்ல. परमेश्वर अगर हमें मारते हैं तो हमें नष्ट करने के लिए नहीं। நம்ம தப்பு பண்ணிட்டோம், हमने गलती किया है, தேவனுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், परमेश्वर के विरोध एक कार्य कर रहे அடித்து हैं, நம்மை நொறுக்கி நம்மை அவிதமாக தேவன் புறக்கணிக்கல. हमें मारकर परमेश्वर हमें भस्म करके हमें निकाल नहीं देते। தேவன் நம்மை நேசிக்கிறார். हमें परमेश्वर प्रेम करते हैं। நம்ம பிள்ளை அடிச்சிட்டனால நம்ம பிள்ளை எப்படியாயிலும் ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு கொண்டு வந்துடணும்.
मेरे बच्चे को मैं मार कर कैसे भी करके मैं उसे स्वर्ग राज्य में पहुंचाना है। எப்படியாயிலும் என்னுடைய வருகையில என் பிள்ளை ஆயத்தப்படணும். कैसे भी करके मेरे आगमन में मेरा बच्चा तैयार हो जाना है। அந்த நோக்கத்தோடவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிறார். ऐसे सब मकसद के साथ ही परमेश्वर हमें सुधारते हैं। हमें वो समझना चाहिए। ஆண்டவரே உம்முடைய அடியிலால் நான் சோர்ந்து போயிட்டேன். परमेश्वर आपके हाथ के मार से मैं बस நாம் சோர்ந்து போவதற்கு அல்ல. हम निराश होने के लिए नहीं। ஆண்டவரே நான் தப்பு பண்ணையா உண்மை. परमेश्वर मैंने गलती किया वो सच है। நான் பாவம் செஞ்சிட்டது உண்மைதாயா. मैंने पाप किया वो सच है। என்னை தயவாய் நீங்க மன்னியுங்க. मुझे दया करके आप माफ कीजिए। பரிசுத்தப்படுத்துங்க. परमेश्वर मुझे पवित्र ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது अगर हम परमेश्वर से सब पूछेंगे நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை அரவணைப்பார். हमारे परमेश्वर यहोवा हमें स्नेह करेंगे। நம்ம ஏன் हमें शिक्षिக்கிறார்? क्यों हमें मारते हैं, डांटते हैं? நம்முடைய பிரயோஜனத்திற்காக, हमारे उपयोग के लिए ही। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 12 अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन நம்முடைய में பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை शिक्षிக்கிறார். हमारे प्रयोजन के लिए ही वो हमें सुधारते हैं। நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை அடிக்கிறார். हमारे प्रयोजन के लिए ही वो हमें डांटते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கர்த்தர் நம்மை அடித்திருக்கிறாரா? अगर परमेश्वर ने हमें ஒருவேளை தேவனுடைய அடியினாலே நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? ऐसा हो सकता है कि परमेश्वर के मार के कारण हम இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு ஜெபித்து பாருங்கள். इस सुबह पर परमेश्वर के सम्मुख में आपके सारे कमियों அவர் को உங்களை அடிக்கிறார் என்றால் அவர் உங்களை அரவணைப்பார். अगर परमेश्वर ने आपको मारा है तो आपको वही உங்களுடைய காயங்களை அவர் கட்டுவார். आपके घाव को परमेश्वर ही भरेंगे। உங்களை அடிப்பது அவருக்கு நன்மைக்கு எதுவாக அல்ல. परमेश्वर आपको मारा है तो वो उनके भलाई के लिए नहीं, உங்களை அடிப்பது நம்முடைய நன்மைக்காக. उन्होंने आपको मारा है तो आपके भलाई के लिए, நம்மை சிருஷ்டித்து எப்படியாயிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். ताकि आपको सुधार कर कैसे भी आपको परमेश्वर के राज्य में पहुंचाना। இல்லாவிட்டால் அவர் நமக்காய் சிந்தின ரத்தம் வீணாகிவிடும். नहीं तो परमेश्वर ने हमारे लिए बहाया लहू நாம் பெற்ற ரட்சிப்பு வீணாகிவிடும். हमने जो उद्धार पाया है वो व्यर्थ हो जाएगा। மூன்றாவதாக, तीसरी बात, ஏன் சோர்ந்து போறாங்க? क्यों निराश हो जाते हैं? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் नीति वचन का पुस्तक 3 अध्याय 11ஆம் வசனத்திலே 11 वचन में அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. वो हमें डांटते समय हम निराश नहीं होना। அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. जब हमें डांटते हमें निराश नहीं होना चाहिए। தேவன் எப்படி நம்மை கடிந்து கொள்கிறார்? परमेश्वर हमें कैसे डांटते हैं? அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை கடிந்து கொள்கிறார். वो उनके शब्द के द्वारा हमें डांटते हैं। அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்மை கடிந்து கொள்கிறார். उनके ही शब्द के द्वारा, उनके प्रतिज्ञा के द्वारा हमें डांटते हैं। சில நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடினம் போல தெரியும். कई समय पर ऐसा हो सकता है परमेश्वर का वचन जो है हमें बहुत कठिन நேரங்களிலே होगा। தாயை போல தேற்றுவார். कभी-कभी हमें परमेश्वर एक माँ की तरह तसल्ली சில देंगे। நேரங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு கடினமான ஒரு எஜமானை போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார். और कई बार ऐसा हो सकता है कि एक मालिक की तरह हमें बहुत ही कठिन और दृढ़ दिखाई देंगे। எதற்காக? நம்மை அவர் நேசிக்கிறபடியினால். क्योंकि कारण क्या है? क्योंकि परमेश्वर हमसे प्यार करते हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्यों का पुस्तक 3 अध्याय 19ஆம் வசனத்திலே 19वां वचन, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். मैं जिससे भी प्रेम करता हूँ मैं उन्हें डांट कर ही उन्हें सुधारता हूँ। और கடிந்து கொண்டு நான் உன்னை சிட்சிக்கிறேன். मैं उन्हें डांट कर ही उन्हें सुधारता हूँ। தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை கடிந்து கொள்ளுவார். परमेश्वर हमें बहुत समय पर ऐसे ही ताड़ते रहेंगे, சொந்து போகக்கூடாது. लेकिन हमें निराश नहीं होना है। என்ற வாழ்க்கையிலே என்ற ஊழியத்திலே நான் கண்டிருக்கிறேன். और मेरे जीवन में, मेरे सेवा में भी मैंने ये देखा है। சில நேரங்களில் நம்ம பிரசங்கத்தை கேட்கும்போது कई समय पर मैं जब संदेश सुनते அந்த हैं பிரசங்கம் அவங்களுக்கு ஒரு கடினம் போல இருந்தா அடுத்த வாரத்துல சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. और अगर वो जो संदेश है उन्हें बहुत ऐसा लगता है कि उनके लिए ही वो ताड़ रहे हैं या डांट रहे हैं तो वो दूसरे हफ्ते में चर्च नहीं आते। ஏன் அந்த குடும்பம் வரல போய் பாத்தீங்களா? अगर हमने पूछा तो क्यों वो कलीसिया में नहीं आए? பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போன வாரம் நான் போயிருந்தேன். तो वो कहते हैं कि पासवान मैंने गए हफ्ते में उनके घर पे गए थे। போன வாரம் நீங்க பிரசங்கம் பண்ணது அவங்கள ரொம்ப குத்திருச்சான்.
पिछले हफ्ते में आपने जो संदेश दिया वो उन्हें बहुत चोट पहुंचाया। யோசிச்சு பாருங்க, सोचकर देखिए பிரசங்கம் எதற்காக? संदेश किसके लिए होता நம்மை है? பாலிஷ் பண்ணி போவதற்கல்ல, हमें ऐसे ही ताजा करके जाने के लिए ஆண்டவருடைய नहीं, பிள்ளைகளாகிய நாம் சீர்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நம்ம ஆண்டவருடைய ஆசை. ताकि परमेश्वर के बच्चे हम सुधार पाए और हमें ऐसे ही स्थिर रहे, अच्छे சிச்சித்து रहे। போதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். जो व्यवस्था में जो सीधा होता है वही भाग्यवान है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை சிட்சிப்பார், வசனங்களை கொண்டு நம்மை சிட்சிப்பார். हमें वचन के द्वारा ही परमेश्वर सुधारते हैं। ஏன் இப்படி செய்கிறார் என்று நாம் நினைக்க கூடாது. हमें ऐसा नहीं सोचना है कि क्यों परमेश्वर मुझे ऐसा कर रहे हैं। 141 சங்கீதம் 141वां भजन संगीता 5 வசனத்திலே 5वां वचन में, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும், என் கை அதை அல்ல தட்டுவதில்லை. धार्मिक व्यक्ति मुझे मेरे सिर को ठोकने दो, क्योंकि वो मेरे लिए एक अभिषेक का तेल जैसा है, वो मुझे चोट नहीं पहुंचाएगा। என்னுடைய கை அது அல்ல தட்டாது. वो मेरा हाथ मेरे वो उसके ठुकराने को हटाएगा नहीं। நீதிமான் என்னை குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், एक धार्मिक व्यक्ति मुझे अगर डांट कर भी वो அது ठुकराएगा என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். लेकिन वो मेरे सिर को वो एक तेल जैसा रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கடிந்து கொள்ளுதலை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏற்றுக்கொள்ளணும். डांटना या ताड़ना परमेश्वर के बच्चे हमें वो स्वीकार करना है। தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போக கூடாது. अगर परमेश्वर हमें डांट रहे हैं तो हमें निराश नहीं होना। ஏன் இந்த வார்த்தை நமக்கு வருகிறது? क्यों ये शब्द हमें आ रहा है? ஏன் ஆண்டவராய் கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை ஆண்டவராய் கர்த்தர் அனுமதிக்கிறார்? क्यों ऐसे वचन मेरे परमेश्वर मेरे हृदय में दे रहे हैं நம்மை दोबारा? சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ताकि हमें वो सुधार सके। பரிசுத்த வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्र कहता है, நீதிமொழிகள் 1 அதிகாரம் नीति वचन का पुस्तक पहला अध्याय 23 वசனத்திலே 23वां वचन में, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு நான் அருளுவேன். और मेरे इस कठिनता के द्वारा ही मैं आपको आत्मा दूंगा। என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பிட்டீனா என்னுடைய அபிஷேகம் உன் மேல் இறங்கி வரும். अगर मैं इस डांटने का तू मन फिराएगा तो मेरा अभिषेक तुझ पर उतर कर आएगा। எவ்வளவு அருமையான வார்த்தை. कितना एक प्यारा एक என் கடிந்து वचन है। கொள்ளுதலுக்கு நீ திரும்பாதனால தான் உன் மேல் என்னுடைய அபிஷேகம் இறங்காதிருக்கிறது. मेरे डांटने से तू मन नहीं फिराता, इसलिए मेरा अभिषेक तुझसे नहीं आता என் है। கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பு, मेरे ताड़ने से तू मन फिराना, என் ஆவியை உன் மேல் நான் அருளுவேன். तभी मेरे आत्मा को मैं तेरे पर उंडालूंगा। என்னுடைய வசனம் என்னுடைய வார்த்தை உனக்கு நான் தெரிவிப்பேன். तभी मैं मेरा वचन मेरा वादा मैं तुझे बताऊंगा। கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போக கூடாது. जब परमेश्वर हमें डांट रहे हैं तो हमें ஜெபம் निराश नहीं होना। கேட்கப்படலையே சோர்ந்து போக கூடாது. प्रार्थना नहीं सुन रहे हैं, निराश नहीं हो। தேவன் என்னை அடித்து விட்டாரே சோர்ந்து போக கூடாது. परमेश्वर ने हमें मार दिया, निराश न हो। தேவன் என்னை கடிந்து கொண்டாரே சோர்ந்து போக கூடாது. परमेश्वर ने हमें डांटा है, निराश न होना। நான்காவதாக चौथी बात, மார்க் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் मरकुस का सुसमाचार 8वां अध्याय 3 வசனத்திலே 3 वचन में, வழியில் சோர்ந்து போவார்களே. वो मार्ग में तो वो निराश हो जाएंगे। அப்போ தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर हर एक के लिए मार्ग रखे हैं। உங்களுக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपके लिए एक मार्ग रखा है, हमारे எல்லாருடைய लिए मार्ग வழியும் रखा है। ஒன்று போல இருக்காது. सबका मार्ग एक जैसा नहीं होगा। நீதிமொழிகள் 30 அதிகாரம் नीति वचन का पुस्तक 33वां 19 अध्याय வசனத்திலே 19वां वचन में, ஆகாயத்திலே கழுகுனுடைய வழி, आकाश में गरुड़ का एक मार्ग होता है கண்மலையிலே பாம்பினுடைய வழி, और पर्वत में भी सांप का भी एक मार्ग होता है, நடுக்கடலிலே கப்பலுடைய வழி. और बीच समुद्र में भी जहाज का एक मार्ग होता அப்போ है। ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது. हर एक के लिए एक रास्ता होता है। எல்லாரும் ஒரு வழியில போய்விட முடியாது. सभी लोग एक ही मार्ग में नहीं चल सकते நம்ம हैं। பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது, நரகத்துக்கு போகிறவர்களுக்கு வழி இருக்கிறது. अब स्वर्ग में जाने के लिए भी एक रास्ता होता है, नर्क में जाने के लिए भी एक मार्ग மத்தேயு होता है। 7 அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். मत्ती 7
13-14 में हम पढ़ सकते हैं। தேவன் நமக்கு வழி வைத்திருக்கிறார். परमेश्वर ने हर एक के लिए एक मार्ग रखा है। நாம் ஒரு நாள் நம்முடைய வழி இப்படி இருக்கிறதே என்று நாம் சோர்ந்து விடக்கூடாது. कभी भी हमें निराश नहीं होना है कि हमारा मार्ग इस तरह क्यों है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். इजराइल लोग मिस्र देश से बाहर निकल के आए। செங்கடலுக்கு முன்பாக நின்றார்கள். பின்பாக பார்வோனுடைய சேனை இருக்கிறது. लाल समुद्र के बीच खड़े हैं, पीछे उनका फेरो का उनका सेना खड़ा है। ஆண்டவர் ஒரு வழி திறக்காவிட்டால் நிச்சயமாக அவர்கள் அழிந்து போவார்கள். अगर परमेश्वर यहोवा एक मार्ग नहीं खोले तो वो जरूर नष्ट हो தேவன் அந்த जाते। நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலிலே ஒரு வழியை திறந்து காண்பித்தார். परमेश्वर ने इजराइल लोगों को उस समय पर एक लाल समुद्र के बीच मार्ग खोला। யோசுவாவின் மூலமாக யோர்தானுக்கு வந்து விட்டார்கள். योशुआ के द्वारा योर्दान में जा पहुंचे। யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. योर्दान ऐसा ही बह रहा है। யோர்தானுக்கு மேற்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். योर्दान के उस भाग में रहने वाले लोग बहुत ही खुशी और मगन से हैं। ஏனென்றால் யோர்தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த யோர்தானை தாண்டி யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து வந்து நம்மோடு கூட யுத்தம் செய்ய முடியாது. क्योंकि योर्दान ही हमारे लिए एक बड़ा ताकत सुरक्षित है। वो योशुआ और उसके लोग हमारे पास इसको पार करके नहीं आ पाएंगे। என்றால் அது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. क्योंकि वो बहुत ही जोरों से बह रहा இந்த है। நேரம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். लेकिन अब तो इजराइल लोग लड़ाई करने आ गए हैं। புத்தி இல்லாதவர்கள், मूर्ख लोग हैं। இதை தாண்டி வருவதற்கு வழி இல்லை. इसे मार्ग को पार करने का ஆனால் कोई रास्ता ஆண்டவராகிய नहीं है। கர்த்தர் யோர்தானிலே ஒரு வழியை திறந்தார். लेकिन परमेश्वर यहोवा ने योर्दान में भी एक मार्ग रखा। நம்முடைய தேவன் வழி திறக்கிறது. हमारे परमेश्वर रास्ता दिखाने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे भाइयों बहनों, தேவன் ஒவ்வொருவருக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். परमेश्वर ने हर एक को एक मार्ग रखा है। மற்றவருடைய வழியை நாம் பார்க்கவே கூடாது. दूसरों का मार्ग हमें नहीं देखना। ஐயா, அவர்களுக்கு நல்ல வழி இருக்கிறது, अरे उन लोग के लिए अच्छा एक मार्ग நாம் रखा அந்த है। வழியாய் போகலாம் என்று நீங்கள் போவீர்கள் என்றால் உங்களுக்கு அவர்களுக்கு நன்றாய் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையா அமைந்து விடும். क्या हम भी उस मार्ग में चल सकते हैं? क्या नहीं, क्योंकि उनको लिए वो अच्छा होगा, आपके लिए वो समस्या होगा। உங்களுடைய வழியிலே அவர்கள் தேடி வரக்கூடாது. आप उनके मार्ग को, आपके मार्ग को वो नहीं ढूंढ कर आ सकते। தாவீதுக்கு ஒரு வழியை வைத்திருந்தார், சவுலுக்கு ஒரு வழியை வைத்திருந்தார். दाऊद के लिए एक मार्ग रखा है तो साउल के लिए भी एक मार्ग रखा சவுல் है। அவனை அவிதமாக தாவீதை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருந்தான். साउल दाऊद को हर एक दिन ढूंढ रहा था। ஒவ்வொரு நாளும் தேடுவான். हर एक दिन ढूंढ रहा था। எப்படியாவது இன்னைக்கு நான் பிடித்து விட வேண்டும். आज कैसे भी करके उसे पकड़ना है। தாவீதுடைய வழி அப்படித்தான் இருந்தது. दाऊद का मार्ग वैसा ही था। மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. मृत्यु और जीवन के बीच में एक ही मीटर का दूरी தாவீதுடைய வழி அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு வழியாக இருந்தது. दाऊद का मार्ग ऐसा ही एक दुखित मार्ग था। ஆனால் வேதம் சொல்கிறது, लेकिन शास्त्र कहता 1 है, சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, पहला सामुएल 26-25 में हम पढ़ते हैं, தாவீது தன் வழியே போனான். लेकिन दाऊद उसी का मार्ग में चलता அவனுக்கு था। தெரியும் இது என்னுடைய வழி, क्योंकि वो जानता था कि ये मेरा என் தேவன் मार्ग है। எனக்கு வகுத்திருக்கிற வழி. परमेश्वर ने मेरे लिए रखा गया ये இந்த வழி रास्ता எனக்கு है। உபத்திரமாய் இருக்கலாம், ये मार्ग मेरे लिए दुख हो இந்த सकता வழி है। எனக்கு போராட்டமாய் இருக்கலாம், ये मार्ग में मुझे बहुत सारी இந்த लड़ाई வழி करना எனக்கு होगा। துக்கம் நிறைந்ததாய் இருக்கலாம். ये मार्ग में बहुत निराशपन होगा। என் தேவன் எனக்கு அதை வகுத்திருக்கிற வழி. लेकिन ये मार्ग मेरे लिए परमेश्वर ने रखा है। இதற்காக என் வழியை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன் வழியே அவன் போனான். किसी के लिए भी मैं मार्ग नहीं बदलूंगा करके वो अपने ही मार्ग में चल ஆகையால் ஆண்டவராகிய கர்த்தர் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை கண்டேன். इसीलिए प्रेरित पुस्तक में दाऊद के बारे में जब कहते हैं, वो कहते हैं कि मेरे हृदय के बीच में मैंने उसे எனக்கு சித்தமானவள் எல்லாவற்றையும் அவன் செய்வான். क्योंकि मेरे इच्छा के अनुसार ही वो चलता था। ஏன் காரணம்? क्योंकि தேவன் कारण அவனுக்கு क्या है? வகுத்திருந்த அந்த வழியிலே அவன் கடந்து போனான். क्योंकि परमेश्वर ने जिस मार्ग रखा था उसी मार्ग में वो चलता था। ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்கள். इजराइल लोगों को देखिएगा, தேவன் அவர்களுக்கு வழி வைத்திருந்தார். परमेश्वर ने उसके लिए भी मार्ग रखा இந்த था। வழியில தான் நீங்க போகணும், उनके लिए यही रास्ता रखा था, जिस இதுதான் रास्ते நீங்க में उन्हें கானானுக்கு चलना था, போகணும். वही यात्रा में उन्हें चलना था। என்னாகமம் 21ஆம் அதிகாரம்
गिनती का पुस्तक 21वां अध्याय 4-5-6 வசனத்தை வாசித்து பாருங்க. 5-6 में अगर आप पढ़ेंगे வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है வழி நிமித்தம் அவர்கள் மனம் மடிவடைந்தார். इस मार्ग के द्वारा ही वो बहुत निराश हो गए थे. வழி நிமித்தமாய் அவர்கள் சோர்ந்து போனார்கள். उस मार्ग के द्वारा ही वो बहुत निराश हो गए थे. அந்த சோர்வு அவர்களை எங்கே கொண்டு வந்தது? वो मार्ग उन्हें कहां लेकर आया? ஏன் கர்த்தர் எங்களை இப்படி கொண்டு வந்தார்? क्यों परमेश्वर ने हमें यहाँ पर लेकर आए? ஆண்டவருக்கு தெரியாதா? क्यों परमेश्वर नहीं जानते हैं क्या? இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாதா? यहोवा नहीं जानते क्या इन्हें क्या होने वाला है? எல்லாம் தெரியும். परमेश्वर सब कुछ जानते ஆனால் हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? लेकिन इजराइल लोगों ने क्या कहा? எங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. यहाँ पर कोई भोजन नहीं है, कोई रोटी और இந்த पानी भी नहीं அப்பமான மன்னா எங்களுக்கு என்னத்திற்கு? इस छोटा सा ये मन्ना हमारे लिए क्या करेगा? சாவதற்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். हमें मरने के लिए ही इस वन में लेकर आए हैं. அப்படி சாவதற்கு என்று சொன்னால் கர்த்தர் எகிப்திலே விட்டிருப்பார். अगर मरने के लिए होता तो परमेश्वर ने उन्हें பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்க மாட்டார். उन्होंने नहीं वादा किया होगा कि दूध और मधु बहने वाले देश में तुझे लेकर जाऊंगा. வாழ்க்கையிலேயும் अनेक முறை அப்படித்தான் நம்ம பேசுறோம். हमारे जीवन में भी हम ऐसे ही बहुत बार सोचते होंगे. ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு என்னத்துக்குப்பா? परमेश्वर ये परेशानी मेरे लिए क्यों है? நான் இல்லாம போயிருந்தா நல்லா இருக்கும். ऐसा होता तो मैं नहीं रहता तो अच्छा होता. பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும். मैं इसे देखता नहीं तो और अच्छा होता. நீங்க போகிற வழி அவருக்கு தெரியும். आप जो मार्ग में जा रहे हैं वो जानते हैं. அதைத்தான் யோபு சொல்கிறான் 23ஆம் வசனத்தில். वही अय्यूब 23 अध्याय में कहते हैं, தேவன் நான் போகும் வழி அவர் அறிவார். मेरा परमेश्वर मेरे जाने वाला रास्ता जानते நான் हैं. போகிற வழி அவருக்கு தெரியும். मैं जिस रास्ते में जा रहा हूँ वो परमेश्वर जानते हैं. நான் இப்படி உபத்திரத்தின் வழியில போய் கொண்டிருக்கிறேன். अब मैं इस उपद्रव के रास्ते में चल रहा हूँ. தேவன் அதை பார்க்கிறார். मेरे परमेश्वर वो देख रहा என்னை है. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मेरे सुनने वाले भाइयों, நீங்கள் இப்பொழுது போய் கொண்டிருக்கிற வழி ஒருவேளை உங்களுக்கு துக்ககரமாய் இருக்கலாம். आज आप जिस मार्ग में चल रहे हैं वो दुखित हो सकता ஒருவேளை है. உங்களுக்கு அது வேதனை நிறைந்ததா वो இருக்கலாம். आपको चोट पहुंचाने वाला हो सकता है. அந்த வழியிலே நீங்க முறுமுறுக்காதீங்க. लेकिन उस मार्ग में आप कभी विलाप न करें. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. आप हमेशा उनसे प्रार्थना कीजिए, परमेश्वर मुझे सामर्थ्य दीजिए, मुझे स्वस्थ तंदुरुस्त எனக்கு दीजिए, கிருபை தாங்க. मुझे अनुग्रह दीजिए. ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. परमेश्वर से आप पूछिएगा, கர்த்தர் அதற்குரிய கிருபைகளை உங்களுக்கு தருவார். परमेश्वर उसके लिए आपको अनुग्रह देंगे. அந்த வழியில நடக்க முடியலையா? उस मार्ग में आप चल नहीं पा உங்களை रहे हो, தோளில தூக்கி கொண்டு அவர் செல்லுவார். आपको वो कंधे पे उठा के लेकर ஒரு நாள் உங்களை அவிதமாய் பலவீனப்படுத்தி உங்களை அவர் அழித்து விட மாட்டார். कभी भी वो आपको कमजोर करके आपको वो मिटाएंगे नहीं. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிதமாய் சோர்ந்து அந்த வழியில சோர்ந்து போய் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததினாலே என்ன ஏற்பட்டது? தேவன் கொல்லிவாய் சர்ப்பத்தை தேவன் அனுப்பினார். वो इजराइल लोग जब परमेश्वर के विरुद्ध में बहुत गिड़गिड़ाने लगे, गुस्सा और क्रोध होने लगे, तो वो उनके लिए परमेश्वर ने क्या किया? क्रोध से वो सांप भेजा. விஷத்தினால் அநேகர் மடிந்தார்கள். उस सांप के विष के द्वारा बहुत लोग मृत्यु हो गए. ஏன் காரணம் என்ன? क्यों? कारण क्या है? வழி நிமித்தமாய் சோர்ந்து போனார்கள். क्योंकि वो मार्ग को लेकर वो बहुत निराश हो गए थे. மற்றவருடைய வழியை பார்க்காதீங்க. दूसरों का मार्ग न देखिएगा. உங்களுக்கென்று வகுத்திருக்கிற வழியில நடவுங்க. आपको जिस मार्ग दिया है उसी मार्ग में வழியில நீங்க சோர்ந்து போகாதீங்க. वो मार्ग में आप कभी निराश न ஒரு होना. புதிய வழியை நீங்க உருவாக்கி கொள்ளாதீங்க. आप एक नया मार्ग नहीं बनाना आपके लिए. நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் न्यायों का पुस्तक 14वां अध्याय 8ஆம் வசனத்திலே 8वां वचन में சிம்சோன் வழி விலகி போனான். सिमसोन अपना मार्ग से छोड़कर दूसरे இதுவரைக்கும் அவன் रास्ते में நடந்த चला. வழியிலே இப்ப நடக்காமல் ஒரு புதிய வழியிலே அவன் அவிதமாய் கடந்து போனான். जिस मार्ग से वो चल रहा था अभी वो नहीं चल रहा था और दूसरा नया मार्ग निकाल என்றைக்கு लिया. அவன் வழி விலகி போனானோ जब वो अपने रास्ते से हट गया அன்றைக்கு அவனுடைய அபிஷேகம் போனது. तभी से उसका अभिषेक निकल அவனுடைய गया, தரிசனம் போனது. उसका दर्शन चला அவனுடைய गया, வல்லமை போனது. उसका सामर्थ्य निकल அவனுடைய गया, கிருபை எல்லாம் கடந்து போனது. उसके सारे अनुग्रह उससे निकाल வழி लिए. உங்களுக்கென்று நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீங்க. आपके लिए आप एक मार्ग न चुनिएगा. தேவன் உங்களுக்கு என்ன வகுத்து இருக்கிறார் परमेश्वर ने आपके लिए जो मार्ग அந்த रखा வழியிலே है, செல்லுங்க.
उसी मार्ग में आप ஒருவேளை இது चलें। கஷ்டமா இருக்கலாம். वो कठिन हो सकता है, சோர்ந்து போகாதீங்க, निराश न होना, முறுமுறுக்காதீங்க, आप विलाप न வேறொரு வழியை करना, தேடாதீங்க, कभी भी दूसरे रास्ते में மற்றவருடைய न வழிகளையும் चलना, பார்க்காதீங்க. दूसरों का रास्ता भी न நீங்க देखना। என்ன செய்யணும்? आपको क्या करना है? 119ஆம் சங்கீதம் 119 भजन संहिता 26ஆம் वचனத்தை 26वां எடுத்துக்கொள்ளுங்கள். वचन में, என் வழிகளை உமக்கு நான் விவரித்து காண்பித்த போது मेरे मार्ग को मैंने आपको अच्छे से உங்களுடைய வழிகளை बताया। ஆண்டவருக்கு விவரித்து காண்பிங்க. आपके मार्ग को परमेश्वर को ஐயா இந்த समझाना, வழியில இப்படி பிரச்சனை இருக்குது ஐயா, आप बताना कि परमेश्वर इस मार्ग में இந்த मुझे வழி ये எனக்கு सारी வேதனை समस्या है। நிறைந்ததா இருக்கிறது. ये इस मार्ग में मुझे इतना दुख है। உங்களுடைய வழிகளை விவரித்து காண்பிங்க. आपके मार्ग को आप कब परमेश्वर से समझाना, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். परमेश्वर जरूर आपके प्रार्थना का அதை उत्तर दें தாங்கக்கூடிய பலனை உங்களுக்கு தருவார். और उसे संभालने के लिए आपको அந்த बल भी வழி देंगे। உங்களுக்கு அவிதமாய் நெய்யாய் பொழியக்கூடிய வழியாக கர்த்தர் மாற்றுவார். वो मार्ग में एक घी जैसा बहता है वैसा एक मार्ग रहेगा। அது அவிதமாய் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல அந்த வழியை கர்த்தர் மாற்ற முடியும். जैसा दिन में सूरज का चमकता है प्रकाश, उसी तरह उस मार्ग में आपको அந்த प्रकाश दिखाई देगा। வழியிலே மகிழ்ச்சியாய் பாடிக்கொண்டு கடந்து போகத்தக்கதான கிருபைகளையும் உங்களுக்கு தருவார். उस मार्ग में आप खुशी से गुण गाते हुए गीत गाते हुए चलने वाले நீங்கள் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். आप जो जीतना सफलता पाने वाले हैं वो सफलता जरूर आप நீங்கள் पाएंगे। எங்கே போகணும் நினைக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். जहाँ पर आपको पहुँचाना है परमेश्वर वहाँ जरूर पहुँचाएगा। 107ஆம் சங்கீதம் 107 भजन संगीता 7ஆம் வசனத்திலே 7वां वचन में பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர்வதற்காய் और जिस मार्ग में मुझे रहना है, எங்கே அவர்கள் தாவரிக்க வேண்டுமோ அந்த ஊருக்கு போய் சேர்வதற்காக और जहाँ जिस मार्ग में उन्हें रहना है उस मार्ग में जाके रहने के लिए 30ஆம் வசனத்திலே 30वां वचन में, அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். और उन्हें उसी रास्ते में उसी मार्ग में उन्हें எங்கே देश में போய் पहुंचाया। சேரணும்னு விரும்பினாங்களோ அங்கே கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். और जिस स्थान में उन्हें जाकर पहुंचना है वहीं पर परमेश्वर ने उन्हें पहुंचाया। எங்க போகணும்? कहाँ पर पहुंचना है? சியோனுக்கு போகணும். सियोन में जा पहुंचना है। எரேமியா 50ஆம் அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 50वां अध्याय 5ஆம் வசனத்தில் வாசித்தால் 5वां वचन अगर आप पढ़ेंगे, பரிசுத்த வேதம் அருமையாய் சொல்லுகிறது, पवित्र शास्त्र ऐसा अच्छे से कहता சியோனுக்கு है, போகிற வழிகள், सियोन में जाने का मार्ग, பரலோகம் போய் சேரக்கூடிய வழியிலே அங்கே போய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். स्वर्ग में जाकर पहुंचने वाला वो उस रास्ते में परमेश्वर ஏனென்றால் आपको ले வழுவாதபடி உங்களை காக்கிறவர் जाएगा। क्योंकि वो आपको बिना गिरे हुए மாசற்ற संभाल के सुरक्षित रखते சன்னிதானத்திலே हैं। உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவர். कोई भी हानि न पहुंचाने वाले स्थान में आपको रुकाने वाले हैं। எவ்வளவு நல்ல தேவன்! कितने अच्छे இந்த परमेश्वर வழி हैं। நிமித்தமாய் சோர்ந்து போகாதே. इस मार्ग के द्वारा आप कभी भी निराश न हो। 5ஆவதாக 5वां எபேசியர் 3ஆம் அதிகாரம் एबेसियर का पुस्तक 3रा अध्याय 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13वां वचन ले लेंगे। உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். उपद्रव के वजह से आप निराश न होना करके मैं आपसे विनती करता हूँ। அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவித்த பாடுகளையும் கஷ்டங்களையும் எபேசு சபையார் பார்த்து கொண்டே இருந்தார்கள். प्रेरित पौलुस जो कष्ट और दुख उठा रहे थे वो एफिसियों का वो कलीसिया देख रहा था। நம்மை ரட்சிப்புக்கு நடத்தினவர், हमें उद्धार पाना, நம்மை அபிஷேகத்துக்கு நடத்தினவர், हमें अभिषेक में लेकर கிருபை गए நிறைந்த मनुष्य, வார்த்தைகளை கொடுத்த தேவ மனுஷன், हमें अनुग्रह भरा ये शब्द वचन संदेश देता அவருக்கு था। இத்தனை உபத்திரங்களா? उसको इतने सारे उपद्रव அவருக்கு हैं क्या? இத்தனை பாடுகளா? इतने सारे दुर्बलता में वो जाते எபேசு हैं क्या? சபையார் சோர்ந்து போனார். एफिसियों का भवन वो बहुत दुख हो गया। ஹல்லேலூயா! हालेलुया। ஏன் சோர்ந்து போனார்கள்? क्यों निराश हो गए थे? எபேசு சபையார் ஏன் சோர்ந்து போனார்கள்? एफिसियों का कलीसिया क्यों निराश हो गए थे? பரிசுத்தவானுடைய உபத்திரவத்தை அவர்கள் கண்டதினாலே அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய் அவர்கள் சோர்ந்து போனார்கள்.
क्योंकि उन्होंने देखा कि पवित्र व्यक्ति का उसका निराश उनका दुख के वजह से ये भी बहुत दुख हो गए थे। ஏன் இப்படி அவர்களுக்கு உபத்திரம் வர வேண்டும்? क्यों इतना उपद्रव उन्हें आना है? அதை யோசிக்க ஆரம்பித்தார்கள். वो सोचने लगे कलीसिया में, இவருக்கே இப்படி பிரச்சனை என்றால் நாளைக்கு ஏன் எங்களுக்கு வராது? अगर इन्हीं को इतना परेशानी है तो हमें क्यों नहीं आ सकता है? அவருடைய ஓட்டம் தடைப்பட்டது. उनका दौड़ जो है वो रुका गया था। அவர்கள் சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். वो दुख और निराश हो பவுல் गए थे। அதை கண்டு இங்கே எழுதுகிறார், पौलुस वो देखकर लिखता है, நான் அனுபவித்த உபத்திரவங்களை நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். मैं जो उपद्रव और मैं जो दुर्बलता के ओर जा रहा हूँ उसके वजह से आप निराश न होना मैं विनती करता हूँ। உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, आपको एक समस्या है, அதற்காக நான் ஜெபிக்கலாம். मैं उसके लिए प्रार्थना कर सकता हूँ। ஐயோ இந்த சகோதரி குடும்பம் இப்படி ஆயிருச்சே, अरे बाप रे ये बहन का जिंदगी ऐसा हो गया இந்த है, சகோதரனுடைய குடும்பம் இப்படி ஆயிருச்சே, ये भाई का इस परिवार ऐसा हो गया है, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. बस अभी और मेरा जीवन भी ऐसे ही होने वाला அப்படி है। நான் போக கூடாது. ऐसे आप नहीं जाना चाहिए। உங்களை நான் ஆறுதல் படுத்தலாம், உங்களுக்கு உதவி செய்யலாம், आपको मैं तसल्ली दूंगा, आपको मैं सहायता உங்களுக்காக करूंगा, நான் ஜெபிக்கலாம். मैं आपके लिए प्रार्थना करूंगा। தேவன் எனக்கு என்னென்னலாம் செய்திருக்க அது எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வதற்கு நான் பிரயாசம் எடுக்கலாம். परमेश्वर ने मेरे लिए जो भी किया वो सब कुछ आपको करने के लिए मैं प्रयास உங்களுக்கு ஒரு करूंगा। பிரச்சனை என்பதற்காக நான் சோர்ந்து விழுந்து போவேன் என்றால் என் கிறிஸ்தவ வாழ்க்கை நாசமாகிவிடும். अगर आपके लिए एक परेशानी है तो मैं भी निराश होकर मैं गिर जाऊंगा तो मेरा मसीहों का जीवन भी नष्ट हो जाएगा। பவுலுக்கு உபத்திரம் இருக்கிறதால் அதை தாங்கக்கூடிய கிருபைகளையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். पौलुस को एक उपद्रव है तो उसको संभालने के लिए भी परमेश्वर अनुग्रह देंगे, இல்லாவிட்டால் தேவன் அந்த உபத்திரத்தில் நடத்தி இருக்க மாட்டார். वरना वो दुर्बलता से उन्हें चलाएंगे नहीं। 39 அடி 3 முறை 4 முறை நான் அனுபவித்தேன் என்று சொன்னால் அந்த அடியில நமக்கு விழுந்தால் நிச்சயமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. 33 मार मैंने खाया है, ऐसे 3 बार 4 बार मैंने खाया है बोले तो इतने सारे मसीहों के जीवन में हम सब इतना मार नहीं खा सकते, हम गिर जाएंगे। உபத்திரத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போகாதீங்க. उपद्रव की वजह से आप निराश न होना। லோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், लोत को देखकर परमेश्वर ने कहा, லோத்தினுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார், लोत के परिवार को देखकर ஜீவன் कहा, தப்ப ஓடுங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. और जीवन जैसे बचाना चाहते हो वैसे दौड़िएगा, पीछे ना ஓடிட்டே देखिएगा। இருக்கும்போது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆயிட்டா. लोत की बीवी उसने पीछे देखा, मुड़ के देखा, इसलिए वो नमक का खिला बन ஐயோ என்னுடைய மனைவி உப்புத்தூண் ஆயிட்டாலே, என்னுடைய அம்மா உப்புத்தூண் ஆயிட்டான்னு 3 பேர் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களும் அப்படி போயிருப்பாங்க. अगर मेरी माँ, अरे बाप रे मेरी पत्नी नमक का खिला बन गई, मेरे माँ भी ऐसे हो गए करके ऐसे सब सोचते होंगे तो वो भी नमक का खिला யாரும் बन அவங்க जाते। திரும்பி பார்க்கல. लेकिन उन लोग ऐसा नहीं सोचे, उन लोगों ने पीछे नहीं मुड़ के देखा। அவ உப்புத்தூண் ஆயிட்டானா அவ கீழ்ப்படியாம போயிட்டா. वो नमक का उसने खंबा बन गई क्योंकि वो ஆனா நீ ஆண்டவருடைய வார்த்தை என்ன, திருப்பினிட்டு பாராதே. लेकिन मेरा परमेश्वर का वचन क्या था कि तू पीछे मुड़कर न दे। ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. इसीलिए हम हर एक लोगों का जीवन का परेशानी देखकर पीछे मुड़कर नहीं देखना है। யூதாஸ் நல்ல ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். यूदास एक अच्छा परमेश्वर का दास கர்த்தரால் था, அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். परमेश्वर से चुना गया व्यक्ति था। ஆனால் அவன் ஒரு நாள் நாண்டு கொண்டு செத்துட்டான். लेकिन एक दिन वो फांसी लगाकर मर गया। உட்கார்ந்து கொண்டு அவன் ஐயோ அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் இப்படி போயிட்டானே என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு நம்ம யோசிப்போம்னா அது நம்ம பரலோகம் போக முடியுமா? ஒரு நாள் போக முடியாது. अगर हम भी ऐसे सोचने लगे उसके बारे में कि बाबा वो वैसे फांसी लटका कर ऐसा मर गया है, हम सोचते रहेंगे तो कभी भी स्वर्ग नहीं जा सकते। அவன் போயிட்டான், முடிஞ்சிச்சு. अब वो चला गया और हो गया। என் வாழ்க்கை அப்படி ஆக கூடாது. लेकिन मेरा जीवन ऐसा नहीं होना है। நான் என் இயேசுவை காட்டி கொடுக்கிறவனா இருக்க கூடாது. मैं मेरे यीशु को दिखाने वाला नहीं व्यक्ति என்கிற ஒரு எச்சரிப்பை பற்றி கொண்டு தான் போக முடியும் வேண்டுமே ஒழிய அவர்களை பார்த்தேன் இவர்களை பார்த்தேன் நம்ம நினைச்சோம்னா ஒரு நாள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியாது. ऐसा एक संभालते हुए ही हमें चलना चाहिए, ऐसा दूसरों का जीवन देखकर कभी हम जीने नहीं सकते। அப்போ 2 சாமுவேல் 2 அதிகாரம், दूसरा सामुएल का पुस्तक 2 अध्याय। அப்னேருடைய சவுலுடைய படைத்தலைவன் அப்னேருடைய வீரர்களுக்கும் தாவீதுடைய படைத்தலைவனாகிய யோவாபுடைய வீரர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. अपनेर जो है वो साउल का सेना का मालिक मुख्य था और दाऊद का सेना का मुख्य से भी दोनों का साथ लड़ाई हो गया था। சண்டை மும்முரமாயிருச்சு.
और लड़ाई बहुत अभी युद्ध बड़ा हो गया। அமிதமாக அப்படி சண்டை மும்முரமா நடக்கும்போது அப்னேர் யோபுடைய தம்பியாகிய ஆசகேலை கொன்று போட்டான். अपनेर जो है योब का भाई आसगेल को उसने मार डाला, கொன்று போட்டான். उसने मार डाला। அவன் வழியில கிடக்குறான். अब वो मार्ग में है, வீரர்கள்லாம் அந்த வழியா ஓடி வர்றாங்க. और वो मार्ग और उसके सारी सेना दौड़कर आ रहे हैं वो रास्ते से। ஆசகேல் அவ்வளவு பெரிய அருமையான ஒரு போர் வீரர். आसगेल जो है वो इतना अच्छा एक युद्ध का वीर था, படைத்தலைவனுடைய தம்பி. वो तो युद्ध का सेना का मालिक मुख्य का वो भाई था, ஆனா இப்ப விழுந்து கிடக்குறான். लेकिन अभी वो गिरा पड़ा है। ஜனங்கள் எல்லாரும் வீரர்கள் எல்லாரும் அந்த இடத்துல நின்னுட்டு தொடர்ந்து அவங்க யுத்தம் செய்ய போகாம அங்கேயே நிக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. सारे लोग सारे सेनाओं सब वहां पर खड़े ही वो रो रहे थे उसे देख के। அப்பொழுது तभी யோப் அங்க வர்றான். योब वहां पर आ रहा है, எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. सभी लोग वहां पर खड़े हैं, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. युद्ध चल रहा है, யுத்தம் முடியல. युद्ध अभी खत्म नहीं हुआ। இப்ப அந்த பிரேத தண்டில எல்லாம் நிக்கிறத பார்த்துட்டு वो कब्रिस्तान में सब खड़े हुए देखकर அவன் என்ன பண்ணிருப்பான்? अब उसने क्या அந்த किया होगा? பிரேதத்தை எடுத்து ரோட்டுக்கு ஓரத்தில போட்டு விட்டு எல்லாரையும் யுத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிருப்பான். और उस मृत्यु शरीर को निकालकर दूसरे रास्ते में उसको रखकर बोला रहेगा कि सब लोग जाओ, अभी युद्ध के लिए तैयार हो जाओ। ஏனென்றால் क्यों बोले तो ஆசகேலின் மரணம் யுத்தத்துக்கு தடையா இருக்க கூடாது. क्योंकि आसगेल का वो मृत्यु जो है वो इस युद्ध को रुकाना नहीं நம்முடைய चाहिए। கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा मसीह का जीवन कैसा है? நம்முடைய வழி அவிதமாய் நம்முடைய உபத்திரவத்தின் நிமித்தமாய் நீங்க சோர்ந்து போறீங்களா? क्या आपके इस उपद्रव के कारण आप निराश हो गए हो क्या? ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருந்தார். एक परमेश्वर का दास था, எல்லாருக்காக அதிகமாய் பாரம் எடுத்து ஜெபிப்பார். सबके लिए वो बोझ उठाकर प्रार्थना करता था। ஒரு ஐயா அவரிடத்துல வந்து ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னார். एक ஐயா उनके पास आकर एक ஐயா, प्रार्थना का என்னுடைய மகள் ரொம்ப மோசமா இருக்கிறா, அதாவது படுத்து படுக்கையா இருக்கிற, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. उन्होंने कहा कि मेरी बेटी ऐसे ही लेटी हुई है बिस्तर पर और उसके लिए प्रार्थना कीजिएगा। அவரும் சரி என்று சொன்னார். और वो उस पासवान ने भी ठीक है कहा। அன்றையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். उसके लिए उस दिन से लेकर प्रार्थना करने लगे। ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் அந்த ஐயாவும் அந்த தேவனுடைய ஊழியக்காரனும் அந்த ஐயாவும் சந்திக்க முடியல. उस ஐயா और वो पासवान जो है वो एक दूसरे से मिल नहीं पाए। ஒரு நாள் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சந்தித்தார்கள். लेकिन एक दिन एक मंडल में वो सभा में वो दोनों मिले। அப்ப அந்த ஐயாவை பார்த்து அந்த ஊழியக்காரரை பார்த்து ஊழியக்காரர் அந்த ஐயாவை பார்த்து கேட்டார், உங்க மக எப்படி இருக்கிறா? तब वो पासवान ने उस ஐயா से पूछा कि आपकी बेटी अब कैसी है? அப்பொழுது அந்த ஐயா சொன்னார், तभी वो ஐயா ने कहा என் மக இறந்து 6 மாசம் ஆச்சுயா. तभी उन्होंने कहा कि मेरी बेटी का मृत्यु होकर 6 महीने। இதே அந்த ஊழியக்காரர் கேட்டார். तभी वो पासवान ने सुना உங்க மக இறந்து 6 மாசம் ஆச்சா? क्या बोल रहे हो, आपकी बेटी का मृत्यु होकर 6 महीना हो गया? சேர்ல உட்கார்ந்தார், அப்படி உயிர் போயிடுச்சு. वो चेयर में बैठ गई और ऐसे ही उसका मृत्यु हो गया। நான் எவ்வளவு அதிகமா ஜெபம் பண்ணேன். मैंने उसके लिए कितना बोझ से प्रार्थना किया, ஆனா அவ செத்துட்டாளே. लेकिन वो तो मर गई है। எப்படி இறக்க முடிந்தது? ऐसे कैसे वो मर चुकी அப்படியே है? இருதயத்தை பிடிச்சா நெஞ்சு வலி ஏற்பட்டது, செத்து போயிட்டார். और ऐसे सोचकर उन्होंने अपना हृदय पकड़ा और उनका हृदय रुक गया। எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும், कितना बड़ा परमेश्वर का எவ்வளவு दास சுமக்க होगा, முடியுமோ அவ்வளவுதான் நாம் சுமக்க முடியும். कितना बड़ा परमेश्वर का दास होगा तो भी आप जितना बोझ उठा सकते हो उतना ही बोझ उठा पाओगे। அந்த பெண் மரித்தது என்று கேட்ட உடனே ஐயோ இப்படி போயிட்டாள் என்று கண்ணீர் விட்டுருக்கலாம். अरे वो लड़की का मृत्यु होगा सुनते ही अरे बाप रे वो बेटी ऐसे मर गई करके आप आंसू बहा सकते நெஞ்சை பிடித்துக்கொண்டு சாகக்கூடிய அளவுக்கு போய்விடக் கூடாது. आप ऐसे ही अपने हृदय को पकड़कर छाती को पकड़कर मरने तक नहीं जाना चाहिए। அவளை உயிரோடு கூட எழுப்புவதற்குரிய வல்லமையெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோம் என்று நம்ம நினைப்போம். அப்படி ऐसा हमारा सोच होता है कि हम वो लड़की को जिंदा कर सकते हैं, ऐसा हमारे पास सामर्थ्य है करके। நமக்கு மிஞ்சின காரியத்திலே நாம் தலையிடக் கூடாது. कभी भी हमसे भी ज्यादा अधिक कार्यों में हमें सिर नहीं, हमें जाकर नहीं देखना है। கர்த்தர் மேல் ஒரு
பாரத்தை வைத்து விடு. इसीलिए परमेश्वर कहते हैं कि परमेश्वर पर तेरा बोझ रखना. நம்முடைய பாரத்தை நம்ம சுமக்க முடியாது. हमारे बोझ को हम नहीं उठा पाएंगे. நம்முடைய பாரத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறோம். ஐயா இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாது. हमारे बोझ को हम परमेश्वर पर रखना है. परमेश्वर में इससे ज्यादा बोझ नहीं उठा पाऊंगा. அதிகமா யோசித்தீங்க, और अगर अधिक से आपने सोचने लगे, வியாதி வரும், உங்களுக்கு பலவீனம் வரும், உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். आपको बीमारी आएगा, आपको कमजोरी होगा और आपका आयु भी कम होता जाएगा. உபத்திரவத்தினாலே சோர்ந்து போகாதீங்க. आप उपद्रव के कारण कभी निराश न हो. ஆறாவதாக छठा कार्य எபிரெயர் 12ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 12वां अध्याय 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். तीसरा वचन ले लेंगे. ஆகையால் நீங்கள் எழுப்புள்ளவர்களாய் इसीलिए आप उठिए, உங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடிக்கு. आपके आत्मा में आप कभी निराश न होना. இங்கே ஆண்டவர் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற பவுல் எபிரெயருக்கு எழுதுகிறார், உங்கள் ஆத்துமாவிலே நீ சோர்ந்து போகாதே. इसीलिए यहाँ पर इब्रानियों को प्रेरित पौलुस लिखते हैं कि तुम्हारे आत्मा में कभी निराश न होना. சரீர சோர்வை நாம் சரிப்படுத்தி விடலாம், ஆனால் ஆத்துமா சோர்வு மிக கொடுமையானது. हमारे शरीर के इस निराशपन को हम दूर कर सकते हैं, लेकिन हमारे प्राण या हमारे आत्मा का जो निराशपन है वो बहुत உங்களுடைய ஆத்மாவுடைய சோர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. हमारे प्राण के, हमारे आत्मा का जो निराशपन को कभी हमें जगह नहीं देना. ஆகையால் தான் இந்த தேவ மனுஷன் எழுதுகிறார், इसीलिए यहाँ पर ये परमेश्वर का दास आत्मा சோர்ந்து போகிற நிலைமை வரும் என்றால், अगर आपका आत्मा, आपका प्राण निराश होने का जो समय आएगा, तुम्हें क्या करना है? இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, यहाँ पर पवित्र शास्त्र कहता है, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். जिसने अपने विरोध में पापियों का इतना वाद विवाद सह लिया है कि तुम निराश, उन्हें ही ध्यान देना. யாரை நினைத்துக் கொள்ளணும்? किसको ध्यान देना है? ஆத்மா சோர்வு வரும்போது யாரை நினைக்கணும்? अपना प्राण जब निराश हो जाता है किसको ध्यान देना है? எல்லா விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைக்கணும். सभी कठिनाइयों को जो सहने वाले यीशु को सोचिएगा. அவர் ஒருவர்தான் உங்களுடைய ஆத்மாவுடைய சோர்விலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவர். वो एक ही है जो आपके प्राण के निराशपन से आपको उठाएंगे. ஏன் காரணம் என்ன? क्यों कारण क्या है? அவருக்கு ஏற்பட்ட துக்கத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. उनको जो दुख हुआ है वो देखिएगा, ध्यान दीजिएगा. மார்க் 14 அதிகாரம் 34 வசனத்தில मार्क 14:34 में हम पढ़ेंगे, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. और मेरा प्राण जो है मेरे मरण की ओर जा रहा है. 53ஆம் அதிகாரம் ஏசாயா 10ஆம் வசனத்தில और ऐसाया 53:10 में हम पढ़ते हैं, ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக தேவன் ஒப்பு கொடுத்தார். और इसी आत्मा को उन्होंने परमेश्वर ने बलि दिया कि वो कोई भी அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. उनका प्राण जो है वो मृत्यु की ओर से दुखी था. தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தார். और उन्हीं आत्मा को वो उन्होंने जो भी कोई भी गलती नहीं किया हुआ ऐसा एक बलि दिया. அந்த சூழ்நிலையிலே அவர் பட்ட வேதனைகள், பாடுகள், நிந்தை, அவமானம் சொல்ல முடியாது. उस परिस्थिति में उन्होंने जो निंदा पाया है, जो दुख उठाया है, जो कठिनाई उठाई है, वो कभी भी किसी से तुलना नहीं होगा. ஏரோது அவமானப்படுத்துகிறான். हेरोद जो है वो उसे अपमान करता है. பிலாத்து அவமானப்படுத்துகிறான். पिलात भी उसे अपमान करता है. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சோர்ந்து போகவில்லை. लेकिन परमेश्वर यीशु कभी निराश नहीं हुए. இந்த நிலைமையை கண்டு அவர் பலவீனப்பட்டு போய்விடவில்லை. इस परिस्थिति को देखकर वो कमजोर नहीं हुए. ஆகையால் தான் பரிசுத்த அவிதமாய் எபிரெய புருஷன் எழுதும் பொழுது அவரை நினைத்துக்கொள்.
तभी वो इब्रानियों को लिखते समय कहते हैं कि उन्हें तू याद कर। எல்லாவற்றையும் சகித்து அவரை நினைத்துக்கொள். सभी कुछ उन्होंने सहा, उन्हें याद உன்னுடைய करना। ஆவிக்குரிய ஜீவியத்திலே உனக்கு சோர்வு வரக்கூடாது. तेरे आत्मिक जीवन में, तेरे प्राण में कोई तुझे சோர்வு निराश नहीं होना உனக்கு चाहिए। வரும் என்றால் अगर उस निराशपन तेरे को आएगा तो சத்துரு அதை பயன்படுத்திக் கொள்ளும். शैतान उसको उसे ही उपयोग करेगा। அந்த நிலைமை உனக்கு வருகிறதா, இயேசுவை நினைத்துக்கொள். अगर वो निराशपन तुझे आ रहा है तो तू यीशु को याद ஆண்டவரே, करना। உமக்கு இப்படி ஒரு நிலைமையெல்லாம் வரும்பொழுது சோர்ந்து போகலையா? यीशु, अगर आपको ऐसा कुछ आ गया, कितना सारा आ गया, बट आप निराश नहीं हो இந்த சோர்விலிருந்து எனக்கு விடுதலையாக்கும். परमेश्वर इस निराशपन से मुझे छुटकारा देना। யோபினுடைய மனைவி யோபை பார்த்து சொன்னார், अयुब की पत्नी ने अयुब को देखकर कहा, உன்னுடைய பிள்ளைகளும் இருந்துட்டாங்க, तेरे बच्चे सारे मर गए, உன் சரீரமும் வியாதிப்பட்டுச்சு, तेरी शरीर भी अब बीमार हो गया, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. तेरे परमेश्वर को तू उन्हें चोट पहुंचा कर तू अपना जीवन दे देना। ஆனால் யோபு அவன் ஜீவனை விடுறதுக்கு அவன் சொன்னது மாதிரி அப்படி செய்யல. लेकिन परमेश्वर को श्राप देकर वो जीवन नहीं देना चाहता। நீ சொல்றது சரிதாம்மா, तो उसने कहा कि तू बोलती है वो அப்படின்னு அவன் सही நினைக்கல. है। उसने वैसा भी नहीं सोचा। என்ன சொன்னானா, उसने क्या कहा, இதுவரைக்கும் தேவனிடத்திலே நன்மை பெற்றோம், अभी तक हमने परमेश्वर से भलाई पाया, இப்பொழுது அந்த ஒரு தீமையை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம். अब तो हम ऐसे गलतियां देख எப்படி रहे हैं। நன்மையை நாம் அனுபவித்தோமோ இப்ப தீமையை நம்ம அனுபவிக்கிறோம். अगर भलाई को हम पा सकते हैं तो इस कठिनाई को क्यों नहीं पा இந்த सकते। தீமையும் சீக்கிரமாய் நம்ம விட்டு மாறிடும். ये कठिनाई भी हमारे जीवन से जल्दी निकल जाएगा। அவனுடைய ஆத்மாவிலே அவன் சோர்ந்து போகவில்லை. उसके प्राण से वो कभी निराश नहीं हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய ஆத்மாவிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போக கூடாது. आपके प्राण में, आपके आत्मिक जीवन में आप कभी निराश நீங்கள் नहीं அப்படி होना। சோர்ந்து போனால் உங்களுடைய ஜெப ஜீவியம் குறையும், வேத வாசிப்பு குறையும், உபவாசம் குறையும். என்ன வாழ்க்கை, என்ன கிறிஸ்தவ ஜீவி என்று ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. अगर आप निराश होंगे तो आपका प्रार्थना का जीवन कम हो जाएगा, आपका उपवास का जीवन कम हो जाएगा। आप सोचने लगोगे कि क्या जीवन है, मैं क्यों ऐसे जी रहा हूँ। அவிதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் ஆத்மாவிலே சோர்ந்து போகாதீங்க. आपके आत्मिक जीवन में, आपके प्राण में निराश न हो। கடைசியாக ஏழாவதாக आखिरी 7वां कार्य, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் दूसरा थिस्सलुनीयों का पुस्तक 3रा अध्याय 13ஆம் வசனத்திலே 13 वचन में, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். भलाई करने में कभी निराश न होना। யாக்கோபு 4ஆம் அதிகாரம் याकूब का पुस्तक 4 अध्याय 17ஆம் வசனத்திலே 17 अध्याय में 17 நாம் वचन में, நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லுகிறது. अगर हम भलाई करने जानते हैं, अगर नहीं किया तो वो परमेश्वर के विरुद्ध पाप है करके शास्त्र कहता நன்மை है। செய்வதிலே சோர்ந்து போக கூடாது. भलाई करने में कभी निराश न हो। நன்மை செய்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने भलाई करने के लिए आपको और मुझे बुलाया है। அதை நாம் செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. अगर वो किए बिना हम जाएंगे तो वो पाप है करके शास्त्र कहता ஒருவேளை है। நீங்கள் நினைக்கலாம், अगर आप सोच सकते हो, நான் இத்தனை பேருக்கு நன்மை செஞ்சேன், मैंने कितने लोगों को भलाई किया, யார் எனக்கு நல்லது செய்தாங்க, நன்றி சொன்னாங்க, लेकिन किसने मुझे धन्यवाद दिया, எனக்கு துரோகம் செஞ்சாங்க, मुझे सब तो मेरे लिए सब मेरे विरुद्ध खड़े थे। என் வாழ்க்கையில अनेक முறை நான் யோசிப்பேன், मेरे जीवन में मैं भी अनेक बार ऐसे सोचा எத்தனையோ பேருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன், मैंने कितने लोगों के लिए भलाई किया, ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமான காரியத்தை தான் செய்தார்கள், लेकिन उन्होंने तो मेरे लिए हमेशा मेरे எனக்கு विरुद्ध खड़े தீமை हुए, செய்தார்கள். हमेशा मुझे लिए நான் कठिनाई लेकर தைரியமாய் आए। சொல்ல முடியும், मैं धीरज से बोल सकता हूँ, ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் அவிதமாய் தொடர்ந்து நான் தீமை செய்ய நினைக்கல, அவர்களுக்கு நன்மை தான் நான் செய்தேன். लेकिन उनके विरुद्ध मैंने कभी गलती करना नहीं सोचा, मैंने हमेशा उनके लिए भलाई ही किया। நன்மை செய்யணும். भलाई करना है। நம்மை குறித்து மற்றவர்கள் புரியாம இருக்கலாம், हमारे बारे में दूसरों को न समझ में नहीं होगा, நம்முடைய நன்மை செய்வதை கர்த்தர் கவனிக்கிறார். हमारा भलाई ही परमेश्वर देखते हैं। நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? हम आराधना करने वाले परमेश्वर कैसा है? நன்மை செய்யும்படியாய் சுற்றி திரிந்தவர். भलाई करने के लिए ही यहाँ वहाँ फिर रहे थे। நாம் நன்மை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम भलाई के लिए ही बुलाए गए हैं। என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, मेरे सुनने वाले प्यारे 3 யோவான் 11ஆம் வசனத்திலே 3 யோना 11 वचन में, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். भलाई करने वाला ही परमेश्वर से सृष्टि किया हुआ। நன்மை செய்யணும்.
भलाई करना है। கல்கத்தாவில் இருந்த அன்னை தெரசாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். कोलकाता में रहने वाले अन्य तेरेसा के बारे में सब जानते हैं। அவர் அந்த ரோட்ல இருக்கிற அநாத பிள்ளைகளை, தாய் தகப்பன் இல்லாத கைவிடப்பட்ட குழந்தைகளை எடுத்து வளர்த்து கொண்டு வந்தார்கள். वो रास्ते में रहने वाले अनाथ लोगों को, अनाथ बच्चों को वो उन्होंने वहां से चुनकर उन्हें पाल पोष कर बड़ा कर अनेक பிள்ளைகளை அவர் வளர்த்து கொண்டு வந்தார். ऐसे अनेक बच्चों को वो पाल पोष कर बड़ा ஒரு करते थे। கடைக்காரன், ஒரு பெரிய கடைக்காரன், एक बड़ा सा एक दुकानदार था। அவனிடத்திலே ஒரு நாள் காலையிலே போய் இந்த அநாத பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி அவனிடத்திலே கை நீட்டி பேசி கொண்டிருந்தார். और उस अनाथ लोगों के लिए कुछ मिल सकता है क्या करके वो सहायता मांगने के लिए वो दुकानदार के पास गई। ஐயா, இந்த மாதிரி ஏழை பிள்ளைகளுக்காக உங்களிடத்திலே கையேந்தி வந்து நான் காலையில நிற்கிறேன். उसने कहा कि इस सुबह के समय पर इस अनाथ बच्चों के लिए मैं तुम्हारे पास உன் கையில என்ன உன்ன முடியுமோ அதை எனக்கு கொடுத்தால் அந்த ஏழை குழந்தைகளுக்கு நான் பசியாற்ற முடியும். और अगर तुमसे जो भी हो पाएगा, अगर तुमने दिया तो इस गरीब बच्चों को मैं कुछ तो खिला सकती हूँ। இந்த மனுஷன் கிறிஸ்தவர்களை பகைக்கிற ஒரு மனுஷன். ये मनुष्य जो है ये मसीह के लोगों को बहुत ही वो विरोध करता था। இவர் என்ன சொன்னார்? इसने क्या कहा? அந்த அன்னை தெரசாவை பார்த்து கிறிஸ்தவ நாயே என்று சொல்லி என்னிடத்தில் வந்து உதவி கேட்க வந்திருக்கிறாயா என்று காரி அந்த அம்மாவுடைய ரெண்டு கையிலையும் துப்பி விட்டார். और उसने कहा कि तू मसीह का तू कुत्ता जो है, तू उस माँ के पास कहा कि मसीह का कुत्ता तू मेरे पास आके भीख मांग रहा है क्या इन बच्चों के लिए करके वो थूका उसके हाथों में। இந்த அம்மா அப்படியே அந்த எச்சியை தன்னுடைய வஸ்திரத்திலே துடைத்து விட்டு, और उस मदर तेरेसा ने वो उस थूक को उसके वस्त्र में, उसने कपड़े में पोंछ दिया। நீ கொடுத்ததை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்கிறேன். तूने जो थूका है वो मैं मेरे लिए ले लेती हूँ। ஆனால் அந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது நீ கொடுக்கணும்ப்பா लेकिन उस गरीब बच्चों को तू कुछ ना कुछ दे என்று சொல்லி தன் கையை மறுபடியும் நீட்டி, ऐसे कहकर उसने अपना हाथ फिर से அந்த फैलाया। கடின இருதயம் உள்ள மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவராய் கர்த்தர் இடைப்பட்டார். उस कठिन हृदय वाला मनुष्य के बीच में उस बुरा मनुष्य को परमेश्वर ने उस समय पर छुआ। அந்த அவனுடைய கண்கள் கலங்கினது. उसका आंख रोने लगा। அந்த अम्माவை பார்த்து தயவு செய்து என்ன மன்னியுங்க. तभी उसने उस माँ को देखकर कहा कि நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு, मुझे आप माफ कर दीजिए, मैंने आपको உங்களை बहुत நான் गलत காரி समझा। உங்க மேல துப்பிட்டேன். मैंने तो आपके ऊपर थूका भी, என்ன தயவாய் மன்னியுங்க मुझे आप माफ कर दीजिए என்று சொல்லி அந்த அந்த அம்மா எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருட்களை அவன் கொடுத்து அனுப்பினான். ऐसे कहकर उस माँ ने जितना चाहा उससे भी अधिक ज्यादा चीजें ने उस दुकानदार ने उन्हें दिया। என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, सुनने वाले मेरे बहन भाइयों, நன்மை செய்ய சோர்ந்து போகாதீங்க. कभी भी भलाई करने के लिए निराश न होना। நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்க. आप हमेशा भलाई ही करो। ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை பார்த்து பார்த்து மழை பெய்ய பண்ணுகிறவர் அல்ல. परमेश्वर हर एक लोगों को देख देख कर बारिश नहीं देते हैं। நல்லவனுக்கும் மழை பெய்கிறது, भलाई करने वाला को भी, நீதிமானுக்கும் மழை பெய்கிறது, धार्मिक लोगों को भी बारिश होता है। இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. इस संसार में जो भी लोग हैं सभी अच्छे लोग எல்லாருக்கும் नहीं हैं। தேவன் நன்மை செய்கிறவர். लेकिन सबके लिए परमेश्वर भलाई ही करते, बुराई என்ன नहीं करते। இவர்களுக்கு செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்காதே. उनको करेंगे, हम उनको भलाई करेंगे तो हमें क्या मिलेगा करके कभी கர்த்தர் ना கவனிக்கிறார். सोचेगा। परमेश्वर उनका ध्यान தன் देता है। வலது பக்கத்திற்குள்ளே பார்த்து சொன்னார், वो उनके दाहिने हाथ के दाहिने और खड़े होने वाले लोगों எனக்கு से வஸ்திரம் कहा, இல்லை, வஸ்திரம் கொடுத்தீங்க. मुझे वस्त्र नहीं था, आपने मुझे वस्त्र दिया। என்ன நான் சோமில்லாம இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. मैं बीमार था, आप मुझे देखने आए। அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், நாங்க ஆண்டவரே நீர் எப்பயா வஸ்திரம் இல்லாது இருந்தீங்க? और तभी उन्होंने पूछा कि இந்த परमेश्वर आप कभी वस्त्र சிறியவர்களில் के बगैर थे? ஒருவனுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீங்க. आपने इस व्यक्ति को, इस बुराई व्यक्ति को आपने जो भी किया वो मेरे लिए आपने நன்மை किया। செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. भलाई करने के लिए कभी निराश न होना। அப்படி சோர்ந்து போகாதிருந்தால் अगर आप கலாத்தியர் निराश न 6ஆம் होंगे, அதிகாரம் 9ஆம் வசனத்திலே गलातियों का पुस्तक 6:9 में ஏற்ற காலத்திலே அறுவடை அறுப்பீர்கள்.
और सही समय पर आप उसका बीज ஏற்ற बोएं। நேரத்திலே உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும். सही समय पर आप उसका सफलता நீங்கள் पाएंगे। என்ன அளந்தீர்களோ அது உங்களுக்கு திரும்ப அழைக்கப்படும். जो आपने मांगा है वही आपको நன்மை दोबारा செய்தால் मिलेगा। உங்களுக்கு மேன்மை உண்டு. आप भलाई करेंगे तो आपका भी भलाई होगा। தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்கிறார், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். गलातियों के कलीसिया को प्रेरित पौलुस कहते हैं कि विशेष कर आप उस विश्वासियों के परिवार को भलाई कीजिएगा। அவர்களுக்கு நன்மை வேணுமா, போய் எதிர்பார்த்து செய்யுங்க. अगर उन्हें भलाई चाहिए तो जाकर அவர்களை करिएगा। தேடி போய் அவர்களுக்கு நன்மை, ஏழை மக்களா இருக்கிறாங்களா தேடி போய் செய்யுங்க. अगर उन्हें भलाई चाहिए, अगर वो गरीब है, जाकर उन्हें भलाई कीजिएगा। கர்த்தர் ஏற்ற பதிலை உங்களுக்கு தருவார். परमेश्वर आपको जरूर उसके लिए जवाब देगा। 7 காரியத்தை நான் சொன்னேன். मैंने 7 कार्यों को आपसे ஜெபத்திலே कहा। சோர்ந்து போகாதே. प्रार्थना में निराश न தேவன் होना। அடித்தால் சோர்ந்து போகாதே. परमेश्वर अगर आपको मारेंगे தேவன் निराश न கடிந்து கொள்ளும் होना। பொழுது சோர்ந்து போகாதே. परमेश्वर अगर आपको डांटे तो निराश வலி न होना। நிமித்தமாய் சோர்ந்து போகாதே. मार्ग के द्वारा आप निराश न होना। உபத்திரவங்களினால் சோர்ந்து போகாதே. उपद्रव के कारण आप निराश न होना। ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதே. आत्मिक जीवन में प्राण में निराश न நன்மை होना செய்வதிலே சோர்ந்து और போகாதே. भलाई करने में निराश न होना। நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना ஆண்டவரே करेंगे। நோக்கி நாம் ஜெபிக்கணும். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। ஆண்டவரே परमेश्वर, நான் சோர்வா இருக்கிறேன்யா. परमेश्वर मैं बहुत இந்த निराश நேரத்தில் हूँ। ஆவியானவரே என்னோட நீங்க इस பேசுங்க. समय पर आत्मा जी हमारे साथ இந்த आपने बात சோர்வில் किया। வந்து எனக்கு விடுதலை தாங்க. इस निराशपन से मुझे छुटकारा ஆண்டவரே दीजिए। நோக்கி ஜெபிங்க. परमेश्वर की ओर देखकर प्रार्थना தேவன் करेंगे। உங்களுடைய சோர்வில் இருந்து கர்த்தர் மாற்றுவார். परमेश्वर हमें इस निराशपन இந்த से दूर करें। செய்தியை ஏன் ஆண்டவராய் கர்த்தர் இந்த காலையில உங்களுக்கு உங்களுடைய காதுகளில் கேட்கும்படி செய்தாரோ, परमेश्वर ने सुबह के समय पर जिसके लिए किस कारण आपको ये संदेश सुनने के लिए दिया, உங்களுடைய சோர்வில் இருந்து உங்களை விடுதலையாக்கும். ताकि आपको इस निराशपन से दूर करे। எல்லார் வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் हम ஜெபிக்கலாம். सभी मुंह खोलकर परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। அன்பின் இயேசு பிதாவே, हमारे प्रेमी अच्छे இந்த पिता, வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். इस संदेश को सुनने वाले हर एक बच्चों के लिए धन्यवाद देते உங்களுடைய हैं। பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில எதற்காக சோர்ந்திருந்தாங்க, परमेश्वर जो भी परिस्थिति में आपके बच्चे இந்த निराश में காலையில होंगे, இருக்கிற அந்த சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாற்றி போடுவீராக. इस सुबह के समय पर जो भी निराशपन उनके हृदय में है, यीशु के नाम से सभी को दूर कर ஜெபம் दीजिएगा। கேட்கப்படவில்லையே, प्रार्थना सुना नहीं है, சோர்ந்திருப்பார்கள் என்றால் निराश होंगे तो ஜெபத்தை கேட்கிறவரே, परमेश्वर आप प्रार्थना सुनने அவர்களோடு கூட वाले हो। இடைப்பட்டு உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று சொல்லணும். परमेश्वर आप उनके साथ मिलकर आपका प्रार्थना के लिए जवाब है करके ஆண்டவரே, कहिएगा। நீர் கடிந்து கொள்ளும் பொழுது, जब आप उन्हें डांटते हैं, ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் சிட்சிக்கும் பொழுது, जब आप हम हमें शिक्षण देते हैं, எங்களுடைய வழியின் நிமித்தமாய் நீர் எங்களுக்கு வகுத்திருக்கிற வழியின் நிமித்தமாய் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்திருந்தால், जब हमारे मार्ग के द्वारा अगर हम अपने जीवन में निराश में होंगे, நாங்கள் சோர்ந்து போகாம हम निराश न होना உம்மையே चाहिए। சார்ந்திருக்க உதவி செய்யும். हमेशा सिर्फ आप ही के और हम हमेशा आप टिकाते வார்த்தைகளை கேட்ட रहें। ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். संदेश सुनने वाले हर एक बच्चों को आपके हाथों में अर्पण करते சோர்விலிருந்து हैं। உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. सारे निराशपन से परमेश्वर उन्हें उठाइएगा। சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் அல்லவா. निराशपन से परमेश्वर निराश लोगों को आप बल देने உம்முடைய वाले பொறுப்பான हैं। கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். आपके परमेश्वर संभालते हुए हाथों में இந்த अर्पण வார்த்தைகளை करते கேட்கிற हैं। ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சோர்வுகள் இந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ये संदेश सुनने वाले हर एक बच्चों के जीवन में यीशु के नाम से ये निराशपन दूर होना உம்முடைய है। அருமையான கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். आपके प्यारे से हाथों में अर्पण करते हैं। எல்லா மகிமை கனம் துதி உமக்கே सारे செலுத்துகிறேன். महिमा आदर परमेश्वर केवल आप ही को देते हैं। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழுமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. அவர் அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से हम बधाई देते हैं। फिर और एक बार परमेश्वर आपको आशीष करे। ஒருவருக்காய் ஒருவர் இந்த நாட்களை தொடர்ந்து செவியுங்கள். और एक दूसरे के लिए इन दिनों में आप प्रार्थना कीजिएगा। எங்களுக்காக செவியுங்க. हमारे लिए भी प्रार्थना கர்த்தர் कीजिएगा। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन। Thank you.